Okay only, sir. Okay. The recording is started. Yeah, okay, fine. It's going good. Okay. எல்லாருமே PYQs, I mean, கொஸ்டின்ஸ் இல்ல மார்க் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்றீங்களா ரெகுலரா? ஏன்னா இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல நீங்க ஃபுல் ரிவிஷன் பண்றீங்களோ இல்லையோ, ஃபுல் ரிவிஷன் பண்ணா இட்ஸ் மோர் தென் இனஃப். பட் அப்படி பண்ண முடியாதவங்க, டைம் சில பேர்த்துக்கு கம்மியா இருக்கும். நீங்க எல்லாம் தயவு செஞ்சு அந்த ஒரு ஐ மீன் இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னா அதுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டெய்லி வந்து அந்த இது அட்டன் பண்றதுதான், பிவைக்யூஸ் அட்டன் பண்றதுதான். இந்த சமயத்துல ஐ மீன் இந்த அப்கமிங் 4 to 5 டேஸ்ல வந்து அதான் அது பண்றதா வந்து கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் அந்த யூனிட்ல எது எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறேன்னா ஜஸ்ட் அ செகண்ட் பண்ணிக்கிறேன். யா, யூனிட் 1 to 4, 8, 9, 10 இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த யூனிட்ல இருந்து மிக்சடா எல்லா பிவைக்யூஸ் ஐ மீன் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே 2025ல லாஸ்ட் செஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அது எல்லாமே. அது பிளஸ் அஸ் வெல் அஸ் டிசம்பர் செஷன்ல வந்தது. ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். 1 செகண்ட். ஸோ ட்ரை டு பி இன்டராக்டிவ். இது நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. சால்வ் பண்ணிட்டு புரியலங்கிறதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளனேஷன் நான் தர போறேன். ஸோ ஓகே. ஓகே, ஃபைன். We will start solving these questions. ஸோ இந்த எல்லா யூனிட்ஸ்ல இருந்துமே மிக்சடாக தான் பிவைக்யூஸ் வந்து இதில் இது பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. 3 to 4 days தான் இருக்கு. ஸோ யூ கேன் மேக் இட் ஹேப்பன். ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? The second media age is characterized by the rise of dash. நீங்க வெயிட்ல நான் கொஸ்டின் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் டிஸ்பிளேல வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நீங்க ஏபிபி அது மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க தந்துட்டே இருக்கலாம். இதுக்கு என்னவா இருக்கு ஆன்சர்? சிடி. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இன்டராக்டிவ் மீடியா. செகண்ட் மீடியா ஏஜ் நம்ம எதை சொல்றோம்னா, நம்மளோட மீடியா ஏஜ்ல எதெல்லாம் வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில இருக்கலாம், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது எல்லாமே செகண்ட் மீடியா ஏஜ்ல தான் இருக்கும். அது வந்து அதுக்கு பேர் தான் என்னது, நம்ம இன்டராக்டிவ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். யா, ஸோ இங்க பாருங்க, concept used in media theory to describe the era of interactive decentralized communication technologies. Decentralized communication நம்ம இப்ப யூஸ் பண்ற எல்லாமே decentralized communication தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மீடியா ஏஜ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் தான்.
அதாவது நம்ம வந்து ஜஸ்ட் பாசிவ் லிசனர்ஸ் தான். அதுல வந்து ஃபீட்பேக்லாம் எதுவுமே கிடையாது. வி வேர் ஜஸ்ட் அ பாசிவ் ஆடியன்ஸ் மட்டும் தான் நம்ம அதுல. ஓகேங்களா? அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ, டெலிவிஷன், ஃபிலிம், நியூஸ் பேப்பர் அதெல்லாம். இது வந்து இன்டராக்டிவ் மீடியாங்கிறது நம்ம செகண்ட் ஏஜ் மீடியா செகண்ட் மீடியா ஏஜ் வந்து நம்ம இன்டராக்டிவ் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த சப்டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி? சப்டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரியோட சப்டைப்ஸ் எது இதெல்லாம்? சரி, இங்கேயாச்சும் நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு காட்டுறேன். எக்ஸாம்ல நீங்களே தான் அந்த 150 கொஸ்டினையும் படிச்சு புரிஞ்சு சால்வ் பண்ணணும். கைண்ட்லி அந்த ஹேபிட்டை இங்கேல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பார்த்துக்கலாம், யூடியூப் வீடியோ பார்த்துக்கலான்ட்டு, இல்ல கிளாஸ்ல இருந்து நான் சால்வ் பண்ணிக்கிறேன். சார் வாய்ப்பாரு நான் வந்து அப்படியே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நோஷன்ல இருக்காதீங்க. எக்ஸாம் ஹால்ல நீங்களா இண்டிவிஜுவலா ரீட் பண்ணி ஆன்சர் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்ல போறீங்க. அது அப்ப பண்ணும்போதெல்லாம் ஒரு ஒரு 80வது கொஸ்டின் 60, 70 வரைக்கும் ஓகே. அந்த 75வது கொஸ்டின்லாம் படிக்கும்போது என்னதான்டா சொல்ல வர்றீங்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்துலலாம். அதுக்கு நீங்க யூஸ்ட் ஆகிக்கிட்டா தான் உண்டு. ஸோ கைண்ட்லி அதை வந்து இங்க இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஆன்சர்ஸ் பி, சி, சி, டி. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட். அபிநயா மேம், ரித்திகா மேம் கரெக்ட். ஓகே ஃபைன். ஆப்ஷன் சி தான். என்னது அப்படின்னா சப்டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரியோட சப்டைப்ஸ் எது எதுனா எபிசாடிக், சிமாண்டிக் அண்ட் ப்ரொசீஜரல் மெமரி. ஓகேங்களா? அதெல்லாம் தான் லாங் டேர்ம் மெமரியோட சப்டைப்ஸ். ஓகே ஃபைன். யா சி சப்டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி இதெல்லாம் தான். எபிசாடிக் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து சொல்லு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு எபிசோட் நம்ம லைஃப்ல இது பண்ணியிருப்போம். அதை வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எபிசோட வந்து நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி சின்ன வயசுல எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அதுக்கு பேர் தான் எபிசோட். இது திடீர்னு ஏதோ ரோட்ல ஒரு கிராஷ் ஆக்சிடென்ட் ஆனதா பார்ப்போம். இதே மாதிரி நானும் ஒரு தடவை விழுந்திருக்கேன் அப்படிமோ. அது எப்பயோ நடந்திருக்கும். பட் ஆனா அந்த இடத்துல அந்த எபிசோட பார்த்து டக்குன்னு அது மெமரியில் நமக்கு இருக்கிறாவும். அதான் எபிசோடிக் மெமரி. அந்த எபிசோட் அத மாதிரி ஒரு எபிசோடு பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்ட்ல ட்ரிகர் ஆகும். இது சிமாண்டிக் மெமரி, ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ். ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கு இல்லையா? பர்த்டே என்ன, தீபாவளி, ஐ மீன் தீபாவளி இல்ல, நியூ இயர் எப்போ வரும், கிறிஸ்துமஸ் எந்த நாள் வரும், இது எந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து நம்ம சிமாண்டிக் மெமரியா வச்சிருப்போம். இட் ஸ்டேஸ் இன் அவர் மெமரி ஃபார் லாங்கர் டைம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேமை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த், நம்மளோட ஃபோன் நம்பர், இது எல்லாமே சிமாண்டிக் மெமரி கீழ் தான் வரும். ப்ரொசீஜர் மெமரி, ஸ்கில்ஸ் அண்ட் டாஸ்க். டெய்லியும் ஒரே ரொட்டீனா ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து அதை ட்ரிகர் பண்றக்கோ இதுக்கோ நீங்க உட்காந்து யோசிக்கலாம் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா காலையில பிரஷிங் யுவர் டீத். காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பேஸ்ட் எது, பேஸ்ட்னா என்ன, பிரஷ்னா என்ன, அதை எப்படி வாயில வச்சு எப்படி பல்லு வளர்க்கணும், அது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? கிடையவே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூமுக்கு போவோம், சிங்க் பக்கத்துல இருக்க அந்த இதுல இருந்து நம்ம எடுப்போம், பேஸ்ட் எடுப்போம், பிரஷ் எடுப்போம், பண்ணுவோம். 5 மினிட்ஸ்ல பிரஷ் பண்ணிட்டு வெளியே வந்துரும். இதுக்கு என்னைக்காவது சிந்தனை தந்திருக்குமா? பெருசா இல்ல. அது ஏன்னா அது நம்மளோட ப்ரொசீஜரல் மெமரியாவே அது இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் லாங் டேர்மோட சப்டைப்ஸ். பிரைமிங் அண்ட் கிளாசிக்கல் கண்டிஷன்ஸ் அது என்னதுன்னா இம்ப்ளிசிட் மெமரியில வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இம்ப்ளிசிட்னா என்னன்னு தெரியுமில்ல? இம்ப்ளிசிட்னா உள்ளுக்குள்ள, அதாவது மறைமுகமா இருக்கிறது. எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையா இருக்கிறது. இம்ப்ளிசிட்னா மறைமுகமா இருக்கிறது. யூசுவலா இந்த மாதிரியான அந்த நார்மல் வேர்ட்ஸுக்கு வந்து இப்ப வந்து இது இது இந்த யுஜிசி நெட் எக்ஸாம்லயே ஒரு பெரிய பயாஸ் இருக்கு. என்ன பயாஸ்னா, இங்கிலீஷ்ல கொஸ்டின் தந்து ஹிந்திலையும் கொஸ்டின் தந்துடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்ப இம்ப்ளிசிட்டுங்கிற அந்த வார்த்தை தெரிஞ்சா ஐயோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவேன். இம்ப்ளிசிட்டுக்கு அர்த்தம் மறந்து போச்சு எனக்கு. அது வந்து இம்ப்ளிசிட்னா என்ன அப்படிங்கிற சில இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அழகா அந்த கொஸ்டினோட ஹிந்தி டிரான்ஸ்லேஷனை படிச்சு அழகா இம்ப்ளிசிட்னா இதுதானா அப்படின்னு புரிஞ்சுட்டு அழகா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடும். ஆனா நமக்கு ஹிந்தி சைடு நமக்கு பாக்குறதுக்கு கொடுப்பனையும் கொடுத்து வைக்காது. ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ அது நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். வேற ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய செட் எக்ஸாம்ல வந்து நமக்கு அது ஆப்வியஸா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் என்ன? 4, 4, 4, 4. ஓகே, 4 என்ன? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ.
எப்படி எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் டஸ் நாட் ரிக்வயர் ஃபீட்பேக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, இது ஆப்வியஸா தப்பு. எஃபெக்டிவ் கிளாஸ் ரூமுக்கு என்ன தேவை? மெயினா ஃபீட்பேக் தான் தேவை. அப்புறம் தான் எஃபெக்டிவா எடுக்க முடியும். நான் சொல்றது புரியுதா, நான் நடத்துறது புரியுதான்னு உங்ககிட்ட இருக்க ஃபீட்பேக் எனக்கு தேவை. அப்பனா தான் ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூமா கொண்டு போக முடியும். ஸ்டேட்மெண்ட் 2, டீச்சர் ஷுட் பி அவேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டைல் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டு என்ஹான்ஸ் லேர்னிங். எஸ், இது கரெக்ட். சார் என்ன சார் இப்படிலாமா சார் இன்னும் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஆப்வியஸா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஐ மீன் ப்ரீவியஸ் இருந்தது, இந்த ரீசெண்டா வந்த கொஸ்டின்ஸ் தான். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. பெஸ்டிசைட்ஸ் such as DDT are particularly disruptive to food chains. Statement 2, pesticides are very persistent and soluble in water. இது ஜஸ்ட் இத பத்தி தெரியுதோ தெரியலையோ, இது ஜஸ்ட் ஒரு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனை வச்சே நீங்க வந்துட்டு சொல்லிடலாம். நார்மலா இது ஒரு ஜென்ரிக் இதுதான். ஆன்சர் 3. ஓகே. மேம் ஆப்ஷன் 1. ஓகே, both statement are correct. ஸ்டேட்மெண்ட் 1 ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டா? அது திரும்ப எக்ஸாமின் பண்ணி பாருங்க. அது தண்ணியில சால்யூபிளா இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி அது ஃபுட் செயின்ல பர்சிஸ்டன்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராடிக்ட் ஆகுது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? பெஸ்டிசைட்ஸ் சச் அஸ் DDT ஆர் பர்டிகுலர்லி டிஸ்ரப்டிவ் டு ஃபுட் செயின்ங்கிறாங்க. டிஸ்ரப்டிவ் டு ஃபுட் செயின்னா என்ன? அதாவது பெஸ்டிசைட்ஸ்ங்கிறது என்ன? பூச்சிக்கொல்லி. இப்ப வயல்ல எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம். அந்த மருந்து வந்து ஏன் நம்மளோட ஃபுட் செயின்ல வரைக்கும் வந்து பாதிக்குதுன்னா, அந்த மருந்தானது எதுலயுமே கரைய மாட்டேங்குது. அது அப்படியே அந்த பயிர்லயே தங்கி, அந்த பயிர் அறுவடை பண்ணி எனக்கு கொண்டு வந்து வீட்டுல சமைச்சு நான் சாப்பிடும்போது, அந்த பயிர்ல அந்த சமையல்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பெஸ்டிசைடு எப்படி பயிர்ல இருந்ததோ அதே மாதிரி அதை நான் சமைச்சு சாப்பிடுற என் உடம்புக்கும் அது அப்படியே வந்துருது. அப்போ இந்த இடத்துல அந்த பெஸ்டிசைடுங்கிறது தண்ணியில கரைஞ்சதுனாதான், அதான் மழை பெய்யும் போதோ வயல்ல தண்ணி பாய்ச்சும் போதோ அதான் போயிரும்ல. ஆனா இந்த இடத்துல போவாது. அதனாலதான் அது வந்து பர்சிஸ்டன்டா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்லயே பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க? பெஸ்டிசைட்ஸ் ஆர் வெரி பர்சிஸ்டன்ட். வெரி பர்சிஸ்டன்ட்னா அது ரொம்ப நாளைக்கு அங்கேயே இருக்கும். அண்ட் சால்யூபிள் இன் வாட்டர்ல இங்க கான்ட்ராடிக்ட் ஆகுது. இது பர்சிஸ்டன்ட்னா என்னது? அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும். அண்ட் சால்யூபிள் இன் வாட்டர், அதாவது கரைஞ்சும் போயிடும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாள் நீடிக்கிறது எப்படி கரைஞ்சு போகும்? இது எப்படி இருக்கு தெரியுமா? உப்புங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஆனா அது தண்ணியில பட்டாலும் கரையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? இல்ல, உப்பு வந்து தண்ணியில பட்டாலும் கரையும். அப்ப அந்த இடத்துல அது கான்ட்ராடிக்ட் ஆகுது. கரெக்டா? அதான் இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அது வெரி பர்சிஸ்டன்டா இருக்குங்கிறனா அது அதோட நேச்சரே என்ன? அது எதுலயுமே கரையாது அப்படிங்கிறதா. சோ அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. சாரி, ஆப்ஷன் 2 இல்ல, ஆப்ஷன் 3. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஃபைன். எக்ஸாம்பிள். So இங்க இருக்கு பாருங்க. Pesticides are very persistent and soluble in water. DDT are very persistent. They are not highly water soluble. They are fat soluble அப்படின்னு சொல்லி இதுவுமே ஒரு கொஸ்டின் ஒரு தடவை வந்திருக்கு. DDTங்கிறது எதுல சால்யூபிள் ஆகும் அப்படிங்கிறது. அது வந்து லிஃபோபிலிக். அப்படின்னா ஃபேட் சால்யூபிள், கொழுப்புலதான் போய் தங்கும். அதனாலதான் அந்த 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 பெஸ்டிசைடால பாதிக்கப்பட்ட உணவை நம்ம வந்து உட்கொள்ளும் போது நம்ம உடம்புல என்ன இருக்கு? ஆப்வியஸா ஃபேட் இருக்கு. அந்த ஃபேட்ல போய் அந்த DDT கெமிக்கல் அழகா போய் அந்த சால்யூபிள் ஆயிருது. அதனாலதான் நம்மளோட ஃபேட்டி டிஷ்யூஸ்ல வந்து அது அக்யூமுலேட் ஆகுது. அதே மாதிரிதான் பிளான்ட்டோட ஃபேட்டி டிஷ்யூஸ்ல போய் அது அக்யூமுலேட் ஆகிக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The substance that flow down the neutrons to have controlled chain reaction during nuclear energy production is called as what? அதாவது நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்போ அந்த நியூட்ரானோட ஆற்றலை, அந்த செயின் ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர் ஸ்லோ பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டான்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சப்ஸ்டான்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. என்னவா இருக்கு ஆன்சர்? ஓகே, 3. ஃபைன். இதுக்கான ஆன்சர் மாடரேட்டர் தான். மாடரேட்டருங்கிறதா என்ன பண்ணும்?
அந்த நியூட்ரான்ஸ் வந்து உள்ளுக்குள்ள செயின் ரியாக்ஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எல்லாம் மாடரேட்டர்ஸ் தான். அந்த மாடரேட்டர்னா என்ன சார் அப்படின்னா, அது வந்து இட்ஸ் நத்திங் பட் வாட்டர். நியூக்ளியர் பவர் பிளான்ட் அது வாட்டர்னா சும்மா சாதா தண்ணி இல்ல, அதுலயே டைப்ஸ் இருக்கு. இந்த ஹெவி வாட்டர், அப்புறம் அந்த கிராஃபைட் கலந்த ஒரு வாட்டர் இருக்கும். கிராஃபைட் கலந்த வாட்டர் இல்ல, கிராஃபைட் கலந்த ஒரு 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 ராடு மாதிரி இருக்கும். இந்த செர்னோபில் இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த செர்னோபில்ல வந்து பெரிய பிரிப்பியாட்டுங்கிற ஊர்ல பெரிய அணு உலை நடந்தது. அணு உலை வெடிப்பு நடந்தது. அப்போ வந்து அந்த அணு உலை வெடிப்பு நடந்தப்போ அங்க யூஸ் பண்ண மாடரேட்டர் என்னன்னா இந்த கிராஃபைட் ராடு. வெடிச்ச இதுல அது என்னாச்சுன்னா அந்த கிராஃபைட் ராட்லாம் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிராமத்துல போய் வீடு கூரை மேல எல்லாம் விழுந்திருக்கு. அதனால எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அந்த கிராஃபைட் பக்கத்துல போனாலே நீங்க நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவ் ஆயிருவீங்க. நம்ம உடம்புல செல்ஸ் growth அதிகமாகி நம்ம உடனே உயிரிழந்துருவோம். அரை மணி நேரம், 1 மணி நேரத்துலலாம் உயிரிழந்துரும். அது மாதிரி அதுக்கு அவ்வளவு ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அந்த கிராஃபைட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மாடரேட்டரா யூஸ் பண்றக்கூடியது என்ன? இட்ஸ் நத்திங் பட் அந்த வாட்டர். அது என்னங்கிறது எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? ஓகே, இங்க இருக்கு. 2 ஸ்லைடு தள்ளி இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாடரேட்டர் தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து slow down fast moving neurons so that they can more effectively absorbed by the fuel. Usually uranium 235 to sustain controlled chain reaction. இதுல வந்து காமன் மாடரேட்டர்ஸ் என்னங்கிறது இதுதான். ஸோ ஹெவி வாட்டர், ஓகே, இன்னொன்னா ஆர்டினரி வாட்டர், நார்மல் வாட்டர், இன்னொன்னு கிராஃபைட். சொன்ன இல்லையா, கிராஃபைட் அந்த ராட் வந்து இதாகும். நீங்க அதான் அது. இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. பட் ஃபைன், இருந்தாலும் கொஸ்டின் பாருங்க. Next question, what type of research explores new facts through the study of the past? பாஸ்ட ஸ்டடி பண்றது மூலமா இது ஆக்சுவலா இன்னைக்கு கொஸ்டின்ல வந்துருந்துச்சு. இன்னைக்கு நான் எழுதின எக்ஸாம்ல இதே கொஸ்டின் வந்துருச்சு. பட் வேர்டிங்ஸ் வேற, பட் இதே கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதாவது பாஸ்ட படிக்கிறது மூலமா புது ஃபேக்ட்ஸை வந்து நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்ன டைப் ஆஃப் ரிசர்ச்ங்கிறது ஆப்வியஸா இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். சரி பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இன்வால்வ் ஸ்டடியிங் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் டு டிஸ்கவர் நியூ ஃபேக்ட்ஸ் ஆர் இன்சைட்ஸ் அபவுட் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இதே பிலாசபிக்கல் ரிசர்ச்னா எக்ஸாமின்ஸ் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் அபவுட் எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் அண்ட் வேல்யூஸ். இதை ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது விச் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் என்கொயர்ஸ் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ் நாலேஜ் அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் பிலாசபிக்கல். அந்த நியூக்ளியர் ரியாக்டர் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொல்யூட்டன்ஸ் இஸ் கன்சிடர்ட் as சரோகேட் ஃபார் ஐ இரிட்டேஷன்? ஐ இரிட்டேஷன் உருவாகுவதற்கு தோதாக இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ட் இது ஆர் காரணிகள் அப்படியா சொல்லலாம். ஓகே, மோகனா பிரியா மேம் ஆப்ஷன் 1 இதுக்கு தான் சொல்லியிருக்கீங்களா மேம், இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கா? சார் இந்த क्वेश्चनக்கு தான் சார் ஆன்சர் பண்ணிருக்கேன். ஓகே மேம், ஓகே, ஃபைன். ஓகே, அபிநயா மேம் ஆப்ஷன் 4, சிந்தியா மேம் ஆப்ஷன் 2. ஓகே, பட் ஆனா இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர், விச் இஸ் ஓசோன். ஓசோனுக்கு மட்டும்தான் என்னது இருக்கு? அதுக்கு 2 தன்மை இருக்கு. அதாவது லோயர் அட்மாஸ்பியர்ல இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு காவலனா இருக்கும். பை ஃப்ரேமிங் த ஓசோன் லேயர் அபவ் த லோயர் அட்மாஸ்பியர், அந்த இடத்துல வந்து யூவி ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு ஹார்ம்ஃபுல் ரேஸ் அவாய்ட் பண்ணி நமக்கு தருது. இதே ஓசோன் அட்மாஸ்பியர் லெவல்ல வந்துருச்சு. அதாவது நம்ம உடம்புல உரசி விடக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த ஓசோன் இருந்துச்சு அப்படின்னா அது ஹார்ம்ஃபுல்லா மாறிடும். இதுல மெயினா வந்து ஐ இரிட்டேஷன் தரக்கூடியது இதுதான். நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடுல அந்த யார் அந்த சிவகார்த்திகேயன் அந்த ஒரு படம் இருக்கும், அந்த காவலனா காக்கியான்னு தெரியல, அந்த ஒரு படம். அதுல வந்து அந்த ஒரு எல்லா குழந்தைகளையும் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே அந்த ஆம்புலன்ஸ்லயே வச்சு ஒரு கேஸ் தந்து அது வென்டிலேட்டர் நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா பார்த்தா இல்ல, அந்த மாஸ்க்ல வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு தான் வந்துட்டு சப்ளை பண்ணுவாங்க. அது வந்து பிரெயின் டெட் ஆக்கிரும் இந்த கார்பன் மோனாக்சைடு. அதுதான் அது.
ஸோ இதுல இல்ல சல்ஃபர் டை ஆக்சைடு அது வந்து இந்த காஃப் லங்ஸ் டிசீஸ் அதுக்கு ரிலேட்டட் ஆனது. நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து இதுக்கானது பல்மனரி டிசார்டர்ஸ் தருமா, இதுக்கானது என்னன்னு எனக்கு சரியா கிளாரிட்டி இல்லை. பட் பார்ப்போம் என்னங்கிறோம் இல்லை தந்திருப்போம் நினைக்கிறேன். யா ஸோ யா ஓசோன் O3 இஸ் கன்சிடர் as surrogate pollutant. Yeah, surrogate pollutant for eye irritation because it's a strong oxidant that affects mucous membranes. கண்ணில் இருக்கக்கூடிய மியூகோஸ் மெம்பரேனை அஃபெக்ட் பண்ணக்கூடியது இதுதான். இந்த மியூகோஸ் மெம்பரேனை பத்தியும் ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. கொஸ்டினா அது ஆப்ஷன்ல தந்திருந்தாங்க. Causes burning, watering and redness of the eyes even at relatively low concentrations. It is a common component of photochemical smog, especially in urban areas. டெல்லியில நடக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன்ல எல்லாம் கூட ஓசோன் வந்து இருக்கிறது ஒன் ஆஃப் த இதுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் வித் ரிகார்ட் டு லாங்கிடியூட்னல் ரிசர்ச் ஸ்டடிஸ்? லாங்கிடியூட்னல்னா என்ன, யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணி லாங்கிடியூட்னல்னா என்னன்னு. கிராஸ் செக்ஷனல் லாங்கிடியூட்னல்னு பார்த்தோமா? சார் யா எஸ் மேம். பர்டிகுலர் சாம்பிள்ல டிஃப்ரெண்ட் டைம்ல போய் ரிசர்ச் பண்றது. அதேதான் எக்ஸாக்ட்லி அதேதான். அதுதான் லாங்கிடியூட்னல் ரிசர்ச். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எது வந்து ராங்? The study population is visited a number of times at regular intervals. இது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். There is no need to visit more than once. அப்படியா? There is no need to visit more than once. இல்ல, நிறைய டைம் விசிட் பண்ணும். அப்போ இதுதான் ராங். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? விச் இஸ் ராங்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் ராங். நமக்கு நிறைய தடவை விசிட் பண்ணும். அப்போ பி. இப்போ ஏ வந்து எனக்கு கரெக்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏ எந்தெந்த ஆன்சர்லாம் வருதோ அதை எலிமினேட் பண்ணிடலாமா? ஏ இதுல வந்திருக்கு, அது ஒண்ணுதான் எலிமினேட் பண்ண முடியும். வேற பாருங்க, சி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்டர்வல்ஸ் மைட் பி as short as a week or longer than a year. கரெக்ட். அதாவது இன்னைக்கு நான் அந்த பாப்புலேஷனை போய் ஸ்டடி பண்ணிட்டு வந்து அடுத்த வாரமே போய் ஸ்டடி பண்ணலாம், ஆர் அதே பாப்புலேஷனை ஒரு வருஷம் கழிச்சு போய் கூட ஸ்டடி பண்ணலாம். இட்ஸ் அப் டு த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ரிசர்ச்சர். எனக்கு ஏத்த மாதிரிதான். ஓகேங்களா? அப்போ இட் மைட் பி as short as a week or longer than a year. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். there is nothing wrong about it. அப்போ சி வரக்கூடிய ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து எதுக்கு நீ செக் பண்ணும்? பி வந்து கண்டிப்பா ராங்குன்னு தெரிஞ்சு போச்சு. பி ஆப்ஷன்ல பி இருக்கா? இல்லவே இல்லை, வெறும் டியும் இயும் மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் அவுட்டு. ஆன்சர் சி தான். இப்படி பண்ணிடலாம். டியும் இயும் படிக்கவே தேவையில்லை. டியும் படிக்காமலேயே இது வெறும் ஃபர்ஸ்ட் 3 வச்சே சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணது? ஃபர்ஸ்ட் ஏ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அப்போ அது எனக்கு ஆன்சர் கிடையாது. அப்போ ஏ எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அதை எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து பி என்னது? அது தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். சி என்னது? அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ சி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா அது எனக்கு வரக்கூடாது. அதனால டி ஆப்ஷனையும் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுலதான் சி வந்திருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து ஆப்வியஸா எனக்கு பி இருக்கணும். மிச்சம் இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன் தான். அதுல பி வந்து எனக்கு கண்டிப்பா ஆன்சர்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா பி ஆப்ஷன்ல பிஏ இல்ல, டியும் இயும் தான் இருக்கு. அப்ப இதுவும் அவுட்டு. மிச்சம் இருக்க ஆப்ஷன் சி. இதுதான் அந்த எலிமினேஷன் டெக்னிக்னு யூடியூப்ல நீங்க பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இதை பத்தி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஓகேங்களா? அது எவ்வளவுக்கு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க நிறைய மல்டிபிள் கொஸ்டின் சால்வ் பண்றதுல தான் இந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஃபைன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? குளோபல் வார்மிங் குட் லீட் டு இன்க்ரீஸ்டு ரிலீஸ் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேஸ் மீத்தேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. There is a large amount of methane currently frozen in the permafrost in the far northern regions of the world. பெர்மாஃப்ராஸ்ட்னா நான் சொல்லியிருக்கேன். பெர்மாஃப்ராஸ்ட்ங்கிறது என்ன? அதாவது நிலத்துக்கு அடியில ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஃப்ராஸ்டா இருக்கும். அப்படியே அங்க என்ன நேச்சுரல் ரிசோர்ஸா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், இல்லாட்டினா இந்த மாதிரியான மீத்தேன் எரிவாயு இந்த கேஸா இருக்கட்டும், அது வந்து அப்படியே அங்க ஃப்ராஸ்டா இருக்கு.
அதாவது பனிக்கட்டி அந்த ஒரு ஐஸ் இதுல வந்து இருக்கு. அதான் வந்து பெர்மாஃப்ராஸ்ட். அது ஏன் பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவங்கன்னா, அந்த பெர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் இது. இப்ப எப்படி ஃபாசில் ஃபியூல் எப்படி நிலத்துக்கு அடியில வந்து நிலத்தடி அடியில இருந்து நிலக்கரி எடுக்கிறோமா? நிலக்கரி அந்த நிலக்கரி என்ன நேத்து அந்த இடத்துல இருந்துச்சு இல்ல. பல்லாயிரம் வருஷ கணக்கா நிறைய தாவரங்கள், உயிரினங்கள் இறந்து இறந்து அதுக்கு மேல மண்ணு படிஞ்சு திரும்ப இறந்து மண்ணு படிஞ்சு திரும்ப இறந்து மண்ணு படிஞ்சு கான்ஸ்டன்ட் ஹீட்டிங் கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன்ல கோ த்ரூ ஆவறதுனால அந்த அந்த உயிரினங்கள்லாம் என்ன ஆகுது மக்கி போய் அது கான்ஸ்டன்ட் கம்ப்ரஷன் அண்ட் ஹீட்டிங்ல அது என்ன ஆகுது ஃபாசில் ஃபியூலா மாறுது. கார்பனா மாறி அது ஃபாசில் ஃபியூலா மாறுது. அந்த ஃபாசில் ஃபியூலை இன்னும் கம்ப்ரஷனுக்கு போகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது டைமண்டுங்கிற ஒரு மினரல் கிடைக்குது. இப்ப நிறைய அந்த யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் கூட பாத்துருவீங்க. அதாவது என்னன்னா அந்த ஃபாரின்ல எல்லாம் வந்துட்டு அது நம்ம ஊர்ல இல்ல கூடி சீக்கிரம் வந்துடும். இப்ப எல்லாமே நம்ம இந்தியன் கல்ச்சரே அதை பேஸ் பண்ணி தானே இருக்கு. ஃபாரின்ல தான் ஒன்று இருந்தா அது அடுத்த செகண்டே யாரோ ஒருத்தர் இங்க வந்து இம்போர்ட் பண்ணி அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா அந்த நமக்கு க்ளோஸான இறந்தவங்களோட சாம்பல் இருக்கு இல்லையா, இட்ஸ் நத்திங் பட் வாட் கார்பன். அதுல இருக்கக்கூடிய கார்பன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஹை இதுல வந்து இன்டென்சிட்டியில கம்ப்ரஷன் பண்ணும்போது அதை ஒரு டைமண்டா மாத்துறாங்க. அந்த டைமண்டா அவங்க ஜுவல்லரியா அணிஞ்சிட்டு இருந்துக்கிறாங்க இறந்தக்கு அப்புறம். இது வந்து அப்படி ஒரு ப்ராசஸ் வந்து அது ஒரு ஒரு மார்க்கெட்டை கமாடிட்டியை வந்து ஒரு ரிலீஜியஸ் கமாடிட்டியை கமாடிஃபிகேஷன் பண்ணி அங்க வந்து பணம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைன். ஸோ பர்மா ஃபாரஸ்ட்ங்கிறது அதுதான். இதுல என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பார்ப்போம். என்ன ஆன்சர்? ஓகே, 1 போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே, 3 பேர் 1 சொல்லிருக்கீங்க. எஸ், த ஆன்சர் இஸ் 1. போத் 1 and 2 ஆர் கரெக்ட். எஸ், அதான் இங்கே தந்திருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோலார் பான்ஸ் அப்படிங்கிறது என்ன? போர்ட்டபிள் ப்ரொடியூஸ் போர்ட்டபிள் வாட்டர் ஆர் தெர்மல் எனர்ஜி கலெக்டர்ஸ், யூஸ் சால்ட் gradient to inhibit heat loss, are used for swimming in cold regions, produce heated water. இதுலயே எலிமினேஷன் யூஸ் பண்ணலாம். இதுல எது கண்டிப்பா தப்புன்னு தோணுது பார்த்தோம், அதை மட்டும் சொல்லுங்க. எது கண்டிப்பா தப்புன்னு தோணுது? ஆப்ஷன் டி. யா, ஆப்ஷன் டி கரெக்ட் மேம். அதேதான். ஆப்ஷன் டி என்னது? ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங் இன் கோல்டு ரீஜன்ஸ். ஒரு கோல்டு ரீஜன்ஸ்ல வந்து ஸ்விம் பண்றதுக்கு அதுக்கு பேர் போய் சோலார் பாண்டுனா வைப்பாங்க. அதுக்கு பேர் வேற ஏதாவது வச்சிருக்கலாம். இல்ல இது வந்து நான் சோலார் பாண்ட்ல வந்து குளிக்கிற மாதிரி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஒரு ஜென்ரலா பார்க்கும்போது, ஜென்ரலிஸ்டிக் வியூல பார்க்கும்போது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் ராங். ஐ மீன் அந்த டி இது வந்து ராங். டி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்ப டி எந்தெந்த ஆப்ஷன்ல எல்லாம் வருது? 3, 4. அதை தூக்குங்க, முடிஞ்சு. அடுத்து இப்ப எதுக்கு பார்க்கணும்? ஏ மட்டும் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணா போதும். ஏன்னா ஏ கரெக்ட்னா இதான் ஆன்சரா இருக்க போகுது, ஏ தப்புன்னா இதான் ஆன்சரா இருக்க போகுது. ஏவை மட்டும் பாருங்க. ப்ரொடியூஸ் போர்ட்டபிள் வாட்டர், இதுல இருந்து எனக்கு அரைவாக முடியுதா? அரைவாக முடியல. சரி, அப்ப பிஎஸ்சிய பாருங்க, அது பார்க்கலாம். as well as சிய பாருங்க. ஏன்னா பிஎஸ்சி வந்து ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கு. இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு. காமன் ஃபார் 2. ஆனா இ வந்து இஸ் நாட் காமன். அப்ப ஈய பாருங்க. ப்ரொடியூஸ் ஹீட்டட் வாட்டர். ஆமா, ஹீட்டட் வாட்டர்னா என்னது? சுடுதண்ணி. அது வந்து சோலார் பண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா? நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததும் ஆமா இது என்ன ப்ரொடியூஸ் ஹீட் வாட்டர், ஹீட் வாட்டருக்கு சோலார் பண்டை என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல அது வாட்டர் எல்லாம் ஹீட் பண்ண. பட் ஆனா இதுல ஜென்ரலா பார்த்தாலே என்னது அந்த சோலார் பண்டுங்கிறதே அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகுறது மூலமா ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் சோலார் பண்ட். அப்போ அது ஆப்வியஸா அந்த வாட்டர் என்ன ஆகும்? ஹீட் ஆகும். இட் ப்ரொடியூசஸ் ஹீட். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்போ வரக்கூடிய ஆன்சர் இது இந்த ஆப்ஷன் 2 தான். நார்மலா நான் எக்ஸாம் ப்ரெஷர்ல என்ன பண்ணுவோம், நம்ம மூளையில இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் ஹீட் வாட்டரா? ஹீட் வாட்டர்னா வீட்டுல இருக்க வாட்டர் ஹீட்டர் மாதிரியா? அது எதுக்கு பண்ண போகுது? அது சோலார் பாண்டுங்கிறது வேற அப்படின்னு சொல்லி ரீசனிங்கே பண்ணாம இதா இருக்காது அப்படின்னு சொல்லி இன்ட்டு போட்டு போயிடும். பட் நாட் லைக் தட். ஓ
சோலார் பாண்டுங்கிறது அதுக்கான இது தந்துருங்க explanation. அடுத்து பாருங்க லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணுங்க. டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அண்ட் தேர் மீனிங். சாம்பிளிங்கும் அதுக்கான மீனிங்க்கும் ரிசர்ச் ஆப்டிடியூட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்லயே நீங்க டைரக்டா டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றாங்க? செலக்ட் எவ்ரி ஐத் டேர்மான லிஸ்ட். அப்ப இது என்னவா இருக்கும்? என்ன கைண்ட் ஆஃப் சாம்பிளிங்கா இருக்கும்? சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். Systematic. அதேதான் அதேதான். அப்ப சிஇக்கு 1 இருக்கிறது எது? சிஇக்கு 1 இருக்கிறது இந்த ஆப்ஷன் கிடையாது, இதுவும் கிடையாது. வெறும் சிஎன்டி மட்டும்தான். அப்போ சிஇக்கு 1, இதுலயும் சிஇக்கு 1, இந்த ஆப்ஷன்லயும் டிஇக்கு 4, டிஇக்கு 4. இதுலயே டிஇக்கு 4ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சா படிக்காமலே. டிஏ நான் படிக்கவே இல்லை, வெறும் ஃபர்ஸ்ட் இதை படிச்சேன், அதுக்கானது எனக்கு தெரிஞ்சது பண்ணிட்டேன். அடுத்து ஏவுக்கும் பிஇக்கு மட்டும் பாருங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு, இதுதான் கீவேர்டு ஸ்ட்ராட்டிஃபைடு. ஸ்ட்ராட்டிஃபைடை குறிக்க மாதிரியான ஆப்ஷன் இதுல எது இருக்கு? ஐ மீன் ஸ்ட்ராட்டிஃபைடு வார்த்தைக்கு தோதா போற மாதிரி இந்த ரெண்டுத்துல எது இருக்கு? 2 and 3ல Second one, sir. அதேதான், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு இதுதான் ஆன்சர். ஏக்கு 2ன்னு வர ஆப்ஷன் இது ஒண்ணுதான் முடிஞ்சு. நான் இந்த இடத்துல எதாவது ரீட் பண்ணேன்? முழு கொஸ்டின் உட்காந்து ரீட் பண்ணனா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்னு ரீட் பண்ணேன், இதை வச்சு சி தான் ஆன்சர் டினோட் பண்ணி இந்த 2 ஆப்ஷனையும் தூக்கிட்டு இது ரெண்டுத்துல எது காமனா இருக்குன்னு பார்த்தா டியும் காமனா இருக்கு ரெண்டுத்துக்கும். அப்ப டியை நான் படிக்கவே தேவையில்லை, வெறும் ஏவையும் பிஏவும் மட்டும் பார்த்தா போதும். அதுல ஏவை மட்டும் நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலே போதும். இன்கேஸ் ஏ எனக்கு தெரியலங்கிற பட்சத்துக்கு தான் நான் பிஇக்கு போவேன். ஓகே ஃபைன். சாரி சாரி, என் போன் இல்ல. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கிரீன் ஹவுஸ் கேசஸ்? நான் ஒரு டேபிள் என்விரான்மெண்ட் நடக்கும்போது ஒரு டேபிளை மறக்காம படிச்சிருங்க, அதுல இருந்து கொஸ்டின் வரும். நல்லா அதுல இருந்தே இப்போ 2 கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இது 2வது கொஸ்டின். கிரீன் ஹவுஸ் கேசஸ் எது எது? Sir, 2, sir. ஓகே ஆப்ஷன் 2. ஓகே ஃபைன். Option 4, sir. ஓகே ஆப்ஷன் 4. சிடி அண்ட் இ. ஆப்ஷன் 4. ஓகே அப்ப கார்பன் டை ஆக்சைடு மேம். கார்பன் டை ஆக்சைடு அது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் தானே. இது என்ன ஆனாலும் கண்டிப்பா இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மேஜர். அது அந்த டேபிளே ஃபர்ஸ்ட் இருக்கிறதே கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். நான் அந்த ஒரு டேபிள் ஒன்று உங்களுக்கு கிளாஸ் நடக்கும்போது தந்துருப்போம், அதுலேயே ஃபர்ஸ்டே வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஃபைன். ஸோ வேற இதெல்லாம் இது கிரீன் ஹவுஸ் கேசஸ். மீத்தேன் இருக்கு, கண்டிப்பா மீத்தேன் இருக்கு. அப்ப எனக்கு ஆப்ஷன்ல ஏவும் சியும் இருக்கணும். ஆப்ஷன்ல ஏவும் சியும் இருக்கணும். ஏவும் சியும் இருக்கக்கூடிய ஏபிசி. ஏபிசி சார். ஓகே ஏபிசி. ஓகே பி வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு தானே, அது கிரீன் ஹவுஸ் கேஸா? இல்லைங்க எனக்கும் மேம். ஏர் பொல்யூட்டன்ட் வேற, கிரீன் ஹவுஸ் கேஸ் வேற மேம். சி ஆக்சுவலா நமக்கு ஆக்சுவலா ஓசோனுமே யா NO2 is an air pollutant, sir. ஓகே ஓகே NO2 is an air pollutant. அது ஓகே. ஏபிசி ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1ங்கறீங்களா? ஓகே ஏபிசி. No, sir. Option 3. Carbon அது dioxide. Methane, CFC. சார் கார்பன் அந்த இதுல வந்து மீத்தேனும் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் கிரீன் ஹவுஸ் கேஸ். நைட்ரஜன் டை ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது. நைட்ரஜன் கேஸ் நம்மளோட அட்மாஸ்பியர்ல ரொம்ப ரொம்ப மினிமல் குவான்டிட்டி தான் இருக்கு. இட் இஸ் அ பொல்யூட்டன்ட். ஓகே அக்செப்டட். இப்போ பொல்யூட்டன்ட்னா அப்ப அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லாமே தான் பொல்யூட்டன்ட். பென்சீனும் பொல்யூட்டன் தான், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இதுதான், மீத்தேன் தான். பட் ஆனா அது எது கிரீன் ஹவுஸ் கேசஸா இருக்கு? கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன? which has the capacity to observe, trap the UV radiations which are coming from the sun. அதாவது பூமி இதுனா சன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு பூமியில பட்டுட்டு
திரும்ப ஸ்பேஸுக்கு போக விடாம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ் என்ன பண்ணும், ட்ராப் பண்ணி அதை திரும்ப பூமிக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனாலதான் பூமி என்ன ஆகுது, கிரீன் ஹவுஸ் கேஸ் இருக்கிறதுனாலதான் இதோட பின்விளைவா நமக்கு குளோபல் வார்மிங் நடக்குது. குளோபல் வார்மிங். கிரீன் ஹவுஸ் கேஸுங்கிறது என்ன, சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நிலத்து மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்பேஸை நோக்கி போகணும். ஆனா ஸ்பேஸை நோக்கி போகாம என்ன ஆகுது, நம்ம ஹியூமன் மேடு மேன்மேடு பொல்யூஷனால அந்த சில கேசஸ் இருக்கு, அந்த கேசஸ் எல்லாம் தான் இது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளூரோ கார்பன், சிஎஃப்சின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஏசில எல்லாம் முன்னாடி வந்து சிஎஃப்சி யூஸ் பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில எல்லாம் சிஎஃப்சி யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ்க்கு மாத்திட்டோம், ஹெச்எஃப்சிக்கு மாறிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் அந்த சிஎஃப்சி. இதெல்லாம் என்ன பண்ணும்னா ரொம்ப நாளைக்கு அட்மாஸ்பியர்ல இருந்து அந்த யூவி ரேஸை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் உள்ளது. அதனாலதான் இதை கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்றோம். ஆப்ஷன் இஸ் 3, A, C and D. ஓகேங்களா? அந்த டேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்க பாருங்க. சரி, அதான் இங்க பாருங்க, நைட்ரஜன் டை ஆக்சைடு இஸ் அ பொல்யூட்டன்ட் அந்த பார்ட் ஆஃப் ஸ்மாக். இதுக்கு முன்னாடி தான் ஒரு முன்னாடி ஸ்லைட்ல சொல்லி கரெக்டா அந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு அந்த ஓசோன் வந்து ஸ்மாக் வந்துட்டு போட்டோ வால்டாயிக் ஸ்மாக் வந்துட்டு அது உருவாக்குறதுக்கு காரணம். அதே மாதிரி அதுல ஒன் ஆஃப் த பொல்யூட்டன்ட் தான் இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு, பட் இட் இஸ் நாட் அ பிரைமரி கிரீன் ஹவுஸ் கேஸ். அதே மாதிரி பென்சீனுங்கிறது இட்ஸ் அ ஆர்கானிக் வாலடைல் காம்பவுண்ட். ஓகேங்களா? இது வந்து எதுல எல்லாம் நிறைய பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் எல்லாம் வாங்கி அடிக்கிறோம் இல்லைங்களா, ஸ்ப்ரே பெயிண்ட், அதுல அப்புறம் அந்த வீட்டுக்கு வார்னிஷ் எல்லாம் அடிக்கிறோம் இல்லையா, அதுல எல்லாம் இதை பார்க்க முடியும். ஓகேங்களா? அது பார்க்க முடியும், அது ஒரு மினிமல் குவான்டிட்டியில இருக்கு. அது நம்ம வந்து பெருசா வந்து அதை நம்மளை அஃபெக்ட் பண்ண போறது. அதனாலதான் அந்த பாட்டிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது மாஸ்க் போட்டு அடிங்க. இந்த வார்னிஷ் எல்லாம் அடிக்கும் போது வந்து ப்ராப்பர் அந்த இன்ஹேல் பண்ணாம, அதனாலதான் வார்னிஷ் எல்லாம் அடிக்கிற அந்த கார்பெண்டருக்கு பாத்தீங்கன்னா கண் அப்படியே செவக்கும். காலையில நல்லா வருவோம், ஏன்னா அதெல்லாம் வீட்டு வேலை நடக்கிறப்ப நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். வார்னிஷ் அடிக்கும் போது அவங்க கண்ணு செவக்கும், இருமுவாங்க நடுவுல. அது மாதிரிலாம், ஏன்னா அவங்க ப்ராப்பரா ப்ரொடக்டிவ் இதே யூஸ் பண்ணாம தான் இது பண்ணுவாங்க. சரி பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, ஃபாசில் கம்பஷன், டீஃபாரஸ்டேஷன், சிமெண்ட் ப்ரொடக்ஷன், இதுல இருந்தெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வருது. மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் குளோரோஃப்ளூரோ கார்பன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஓகே, ஐ திங்க் மேம் வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடை பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அபிநயா மேம், கரெக்ட் மேம். நைட்ரஸ் ஆக்சைடு கரெக்ட். நான் தான் அந்த இதுல நைட்ரஜன் இது எதுக்கு கரெக்ட்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன். சாரி மேம், சாரி, அது என்னோட மிஸ்டேக். No sir, I didn't say it is right. சைடு தான் நான் அப்படி நினைச்சிட்டேன். Okay, fine ma'am, fine. Someone Good. said like this. I didn't say it's a greenhouse gas. I said it's a pollutant. Okay ma'am, fine. Good. எனக்கும் சரியா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல போல. ஃபைன். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, the only energy source which is not in any way related to sun is. சன்னுக்கும் கீழ்காணும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத எனர்ஜி சோர்ஸ் என்ன? இது ஆக்சுவலா டிஆர்பில இன்னைக்கு இதை பத்தி தான் எஸ்ஏவே வந்துருந்துச்சு. வாட் ஆர் த ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ், வாட் ஆர் இஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி தான் இதை பத்தி ஒரு எஸ்ஏவே கேட்டு வச்சிருந்தாங்க. ஜென்ரல் எல்லாம் சயின்டிபிக் எஸ்ஏ அது இதுன்னு கேட்டு தள்ளி விட்டாங்க. ஃபைன். ஸோ பாருங்க, ஒன்லி எனர்ஜி சோர்ஸ் விச் இஸ் நாட் இன் எனிவே ரிலேட்டட் டு சன் இஸ். பார்த்ததுமே சொல்லிடலாமே. யாராவது விண்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹைட்ரோ ஓகே ஃபைன், சன்னுக்கு அதுக்கும் ரிலேட்டட் இருக்கு. ஏன்னா காலையில சன்னு நைட் வந்துட்டு இது இருக்கும், காலையில இது இருக்கும். அந்த சிதோஷன் அந்த ஓஷனிக் கரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு அலைங்கிறது ஒன்று உருவாகுது. அதோட பெரிய தீரி அது. ஓகே ஃபைன். டைடுலும் அத மாதிரிதான். விண்டு வந்து யாருமே வந்து யாராச்சும் சன்னுக்கு வந்து சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பட் ஆனா சன்னுக்கு அது சம்பந்தம் இருக்கு. விண்ட் எனர்ஜி இஸ் ரிலேட்டட் டு சன். ஓகேங்களா? ஜியோ தெர்மல் தான் சன்னுக்கு ஜியோ தெர்மலுக்கு சம்மந்தம் இல்லை. ஜியோ தெர்மல் அப்படிங்கிறது என்னன்னா, பூமியில உள்பகுதியில், அதாவது நம்ம போருக்கு ட்ரில் போடுறோம் இல்லையா, அப்படி ட்ரில் போடும்போது உள்ளுக்குள்ள ட்ராப்பா இருக்க ஹீட் வந்து, அதாவது உள்ளுக்குள்ள வந்து மோல்டன் மேக்மா வந்து மூவ்மெண்ட்லயே இருக்கும்.
இங்கிருந்து அங்க போவோம், அங்கிருந்து இங்க வரும். அந்த அதாவது எர்த்தோட கிரஸ்ட் இருக்கு இல்லையா, எர்த்தோட அந்த மேல் பகுதியை தான் வந்து நம்ம கிரஸ்ட் அப்படிமா. அதுலயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் போவோம்னா அந்த எர்த் கிரஸ்டுக்கு அடியில பாத்தீங்கன்னா அந்த மோல்டன் மேக்மா வந்து அப்படியே மூவ்மெண்ட்ல இருக்கும். அந்த மூவ்மெண்ட் ஹெவியா இருக்கும் சமயத்துலதான் நமக்கு சில நேரம் நிலநடுக்கங்கள் வரும். அது வந்து யூஸ்வலா அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த எங்கெல்லாம் வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து அதிகமா இருக்க, அதாவது டெக்டானிக் மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் இதை வந்து பார்க்க முடியும். ஃபைன். அதான் இது வந்து ஜியோ தெர்மல். இதுக்கும் சன்னுக்கும் தான் சம்பந்தமே கிடையாதுயா. ரித்திகா மேம், அபிநயா மேம் ஆப்ஷன் கரெக்டா சொல்லிருக்கீங்க, விச் இஸ் ஜியோ தெர்மல். Energy comes from heat inside the earth originating from radioactive decay and primordial heat. Primordialனா அதான், அதாவது எத்தனையோ ஆண்டு வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள ட்ராப் ஆயிருந்த ஹீட். அதை வந்து அந்த ஜியாலஜிஸ்ட்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு கத்தி படத்துல வந்து அவர் எப்படி இந்த நிலத்துக்கடியில தண்ணி இருக்குன்னு ஒரு கருவி வச்சு கண்டுபிடிப்பாரு. அதாவது ஓட்டையே போடாம மேல இருந்தே ஒரு கருவி வச்சு கண்டுபிடிப்பாரோ, அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுதான் நிலத்துல வந்து அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு, ஓகே இந்த இடத்துல ஹீட் சோர்ஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ட்ரில் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, டர்பைன்ல ரன் பண்ணி, டர்பைனை ரன் பண்றது மூலமா நமக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கிடைக்கும். இதுதான் ஜியோ தெர்மல் எனர்ஜி ரீப்ரொடக்ஷன். ஃபைன். ஸோ அடுத்து பாருங்க, ஹரிகேன்ஸ் ஆர் டிராபிக்கல் சைக்ளோன் வித் சர்ஃபேஸ் விண்ட் ஸ்பீட்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் அபவுட். இது ஒரு கொஸ்டினா கேட்டு வச்சிருந்தாங்க. வேற வழியே இல்லை, இதெல்லாம் வந்து பியூர் ஃபேக்சுவல் கொஸ்டின். தெரிஞ்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, 1. ஆப்ஷன் 1 சார். ஓகே, எப்படி மேம் 1? ஐ மீன் எப்படி எது சொல்றீங்க? இது பார்த்துருந்தீங்களா இல்ல? ஆல்ரெடி ஸ்டடிட் சார் ஒரு PYQsல பார்த்த மாதிரி இருக்கு சார். ஓகே, ஃபைன் ஃபைன், கரெக்ட். அதேதான். எக்ஸாமாலையுமே இந்த இன்ஸ்டிங்க்ட தயவு செஞ்சு செகண்ட் டவுட் பண்ணாதீங்க. நெவர் கொஸ்டின் யுவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங் டியூரிங் சால்விங் MCQs. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினை பார்த்து நீங்க MCQ சால்வ் பண்ணும் போதே உங்க மெமரி சொல்லும் இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அதை எங்கேயோ பார்த்துருப்பீங்க. நம்ம சால்வ் பண்ணும் போதோ நீங்க யூடியூப் வீடியோஸ்லயோ இல்ல கிளாஸ் டெஸ்ட்லயோ எதுலயாவது பார்த்துருப்பீங்க. அது முக்காவாசி நேரம் 80 to 90% ஆஃப் டைம் வந்து அது கரெக்டா தான் இருக்கும். ஏதாவது 1-2 டைம் வந்து அது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மேக்சிமம் ஆஃப் த டைம் அது கரெக்டா தான் இருக்கு. பட் நம்ம மைண்ட் என்ன பண்ணும், இதுவா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் தோணும். அங்கதான் நிறைய பேர் அந்த ஓவர் திங்கிங் பண்ணி, இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க, ஓவர் அனாலிசிஸ் பண்ணி அதை தப்பா மார்க் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங். ஏன்னா நீங்க படிச்சிருக்கீங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்க, உங்க இன்ஸ்டிங்க்ட நம்புங்க. பார்த்ததுமே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத வந்துட்டு அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு செவி கொடுத்து அதை ரீசன் பண்ணாவது ட்ரை பண்ணுங்க. ஃபைன், கரெக்டா தான் ஆன்சர். 119 km/h. ஹரிகேன் இஸ் a type of tropical cyclone. ஓகேங்களா? தட் ஃபார்ம்ஸ் ஓவர் வார்ம் ஓஷன் வாட்டர்ஸ் அண்ட் இஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் விண்ட் ஸ்பீட். ஸோ அக்கார்டிங் டு த சாஃபர்-சிம்ப்சன் ஹரிகேன் விண்ட் ஸ்கேல், இந்த விண்டை வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்கேல் தான் இந்த சாஃபர்-சிம்ப்சன் ஹரிகேன் விண்ட் ஸ்கேல். இப்போ எப்படி நம்ம நிலநடுக்கத்தை மெஷர் பண்றதுக்கு ரிக்டர் ஸ்கேல் அத மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேல் தான் இது. ஸோ டிராபிக்கல் சைக்ளோன் இஸ் அஃபிஷியலி கால்ட் அ ஹரிகேன் வென் சஸ்டைன்டு சர்ஃபேஸ் விண்ட்ஸ் எக்ஸீட்ஸ் speed reach at least 119 km/h. அது MPH-ல சொல்லணும்னா 74 miles/h. So இந்த கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓவர் த பாஸ்ட் 100 years the estimated rise of global sea level is 10 to 25 centimeters or more. Which one of the following has maximum contribution in it? சி லெவல் வந்து 10 to 25 சென்டிமீட்டருக்கு உயர்ந்திருக்கு கடந்த 100 ஆண்டுகள்ல. இந்த இதுல கீழ்காணும் ரீசன்ஸ்ல எது வந்து அதுக்கு நேரடியாக, அதாவது அதிகமான பங்களிப்பை தந்திருக்குன்னு கேக்குறாங்க. எது? இதுவுமே பார்த்ததுமே சொல்லலாம், நம்ம அடிக்கடி நியூஸ்ல பாக்குறதான். அதாவது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து யோசிக்கிறது கிளேசியர், ஐஸ் கேப் மெல்டிங். ஆக்சுவலா நானுமே கொஸ்டினை பார்த்ததுமே, இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்ததும் இதான் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இதுல கீவேர்டே என்னன்னா ஓவர் த பாஸ்ட் 100 years, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரி. ஓகேங்களா? அதாவது ஒரு செஞ்சுரி முழுக்க நடந்தது எது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு சி லெவல் ரைஸுக்குன்னா அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 தான்.
யா கரெக்ட் அபிநயா மேம் கரெக்ட். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸ் அதுதான் வந்து ஓவர் த பாஸ்ட் 100 இயர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட். நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். அதாவது என்னது பனிக்கட்டி வந்து இதாயிடுச்சு, கடல்ல உடஞ்சு அட்லாண்டிக் பகுதியில வந்து ஐஸ் கிளேஷியர் வந்து ஐஸ் கேப் வந்து மெல்ட் ஆகி கடலோட கலந்தது. அதுவுமே இஸ் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். இதுவும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான், இதுவும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான், இதுவுமே கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். பட் கொஸ்டின் என்ன, மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் எது பண்ணிருக்கு அப்படிங்கிறது. மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் எது பண்ணிருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் தான், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸ். இதுல கீவேர்டே இந்த இதுதான், ஓவர் த பாஸ்ட் 100 இயர்ஸ். ஓகேங்களா, மற்றதும் நடக்கும், பட் ஆனா அதெல்லாம் எப்பயாச்சும் நடக்கிறது. ஓகே பாருங்க, இந்த டெரஸ்ட்ரியல் வாட்டர் சேஞ்சஸ் மாலு இதெல்லாம் லோவர், ஐஸ் ஷீட் தின்னீங்களா இதெல்லாம் லோவர் தான். அதே மாதிரி மாடரேட் இதெல்லாம் வந்து மாடரேட்டா நடக்கூடியது. இந்த பனிக்கட்டி உருகி கடலோட கலக்கிறது அதெல்லாம் ஃபைன். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி NDMA ஒர்க்ஸ் அண்டர் த ஏஜிஸ் ஆஃப் எந்த மினிஸ்ட்ரி கீழே NDMA வந்து வேலை செய்யுது? NDMAங்கிறது இந்த இடத்துல நீங்க எப்படி, ஓகே ஆப்ஷன் 3 மினிஸ்ட்ரி ஆஃப் NDMAங்கிறது நீங்க இந்த இடத்துல எப்படி கெஸ் பண்ணணும்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அப்போ நேஷனல் முழுக்க எனக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். அப்போ நேஷன் முழுக்க எனக்கு ஒரு அத்தாரிட்டி வேணுங்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி எது அப்படிங்கிற ஒரு ரீசனிங் தான் நீங்க இந்த இடத்துல பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது நேஷன் முழுக்க எனக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி எது அப்படிங்கிறத பார்த்துதான் இந்த இதுக்கான டிடக்ஷன் வரணும். ஏன்னா டிசாஸ்டருங்கிறது இந்தியாவில இடுக்குல எல்லா இடத்துலயும் நடக்குது. சென்னையில் நடக்குது, எங்கேயோ காத்மண்டுல நடக்குது, ஐ மீன் கேதார்நாத்ல நடக்குது, அப்புறம் இங்க ஒரிசால நடக்குது, தெலங்கானால நடக்குது, நார்த் ஈஸ்ட்ல வந்து நடக்குது டிசாஸ்டர் அடிக்கடி. சோ அப்போ மும்பை ஃபிளட்டிங், அர்பன் ஃபிளட்டிங் நடக்குது அடிக்கடி. அப்போ இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அத்தாரிட்டி இந்தியா முழுக்க வேணும். அப்போ அதுக்கு ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி தான் வேணும், விச் இஸ் நத்திங் பட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், குட், ஃபைன். அடுத்து பாருங்க, அசர்ஷன். குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் ஆர் போட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ். அதாவது ஒரு முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேசஸ் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். இப்பதான் பார்த்தோம். பிகாஸ் எப்பவுமே அசர்ஷன் அண்ட் ரீசன் படிக்கும்போது அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ரீசன் படிக்கிறதுக்கு முன்னாடி பிகாஸ் அப்படிங்கிற இந்த இமேஜினரி வேர்டை சேர்த்துட்டு படிங்க. பிகாஸ் CFC have the ability to catalytically destroy ozone in the stratosphere. அதாவது குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் தான் கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல முக்கியமானது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா CFCக்கு ஓசோன்ல, அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோனை டெஸ்ட்ராய் பண்றக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறாங்க. கரெக்டா? கரெக்ட் சார். ஓகே, ரெண்டுமே கரெக்ட். பட் ஆனா கிரீன் ஹவுஸ் கேஸுக்கும் ஓசோன் லேயர் டிஸ்ட்ராய் ஆவறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓசோன் லேயருங்கிறது என்ன? அது நமக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸை ஒரு ஃபில்டர் மாதிரி, வடிகட்டி மாதிரி பண்ணி நமக்கு நார்மல் அந்த, அதாவது ஹியூமனுக்கு அக்செப்டபிளா, அதாவது ஈகோ சிஸ்டம்க்கு சஸ்டைனபிளான ஒரு யூவி ரேஸை தருது. அதுக்கும் கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு என்ன சம்பந்தம்? கிரீன் ஹவுஸ் கேஸ் என்ன பண்ணுது? சூரியன்ல இருந்து எந்த கதிர்வீச்சு வந்தாலும் சரி, ஹார்ம்ஃபுல்னாலும் எதுனாலும் சரி, அதை என்ன பண்ணி வைக்கும்? ட்ராப் பண்ணி வச்சிரும். புரியுதுங்களா? இந்த இடத்துல CFCங்கிறது என்ன? அது வந்து இட் ஹேஸ் த எபிலிட்டி டு டெஸ்ட்ராய் த ஓசோன். அதனாலதான் நம்ம வந்து அந்த கன்வென்ஷன்லாம் பண்ணி, மான்ட்ரியல் புரோட்டோகால் கன்வென்ஷன்லாம் பண்ணி நம்ம ஓசோன், அதாவது இந்த CFC வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி HFCக்கெல்லாம் மாத்தணும், ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸுக்கு. பட் இந்த ஓசோனுக்கும் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸுக்கும் இந்த அசர்ஷன் ரீசன்ல இந்த கொஸ்டின் படி பார்க்கும்போது இதுக்கான ரீசன் அதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? நாட். ஏன்னா ஓசோனை போய் இது அஃபெக்ட் பண்ணுது CFC, அதுக்கும் கிரீன் ஹவுஸ் கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. ஓகேங்களா? போத் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப். ஏன்னா பாருங்க, படிக்கும் போது அப்படியே இருக்கும். ஆமா, இது CFC போய் ஓசோன்ல போய் டெஸ்ட்ராய், ஓசோன்ல ஓட்டையை போட்டு விட்டுருது, அதனாலதான் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து CFC வந்து ஹைலி போட்டன்ட்டுங்கிறமா? கிடையாது. CFCயை ஏன் வந்து ஹைலி கிரீன் ஹவுஸ் கேஸ் போட்டன்ட்டுங்கிறோம்? இட் ஹேஸ் த எபிலிட்டி டு ட்ராப் த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்ஸ். சூரியன்ல இருக்கு, அதாவது டெரஸ்ட்ரியல், அதாவது சூரியன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் பட்டு மேல ஸ்பேஸுக்கு போக விடாம டெரஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய இந்த CFC என்ன பண்ணுது? அதை ட்ராப் பண்ணி திரும்ப இங்கேயே அனுப்புது.
இதுக்கும் ஓசோனுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. அதனாலதான் இது ரெண்டுமே கரெக்ட். தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்டா பார்க்கும்போது கரெக்ட், பட் இட் இஸ் நாட் த ரீசன். ஃபைன், அதுதான் தந்திருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைபாய்டு ஃபீவர் a waterborne disease is caused by. இது earlier-ஆ வந்து waterborne disease, Bacteria. அதாவது ஓகே ஃபைன் மேம், குட். ஸோ வாட்டர்பார்ன் டிசீசஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. குட். 2 தான், பாக்டீரியா தான். இட்ஸ் த waterborne disease which causes typhoid. Explanation. See, typhoid fever is caused by the bacterium. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கேட்பாங்க. ஓகேங்க, கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதாவது ஆப்ஷன்ஸ்ல 4-5 தான் தந்து இதுல எது வந்து டைஃபாய்டை வர வைக்கக்கூடிய பாக்டீரியான்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்டே அவங்களோட பேம்ப்ளெட்ல சொல்றாங்க இந்த பாக்டீரியா பேரை. சார் என்ன சார் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கு பாக்டீரியா பேர்லாம் நான் ஞாபகமானு நீங்க வந்து கேட்கலாம். பட் இது ஏன் வந்து இந்த டைஃபாய்டு, டெங்கு இது ரிலேட்டடாலாம் நம்ம எல்லாம் படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஹெச்ஐவி அதுல வந்து அந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் அதோட இது என்ன, அதோட டெக்னிக்கல் நேம் என்ன, இதெல்லாம் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, ஏன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ்லயே சொல்றாங்க மக்களுக்கு. டிவி ஆடு மூலமாவோ இல்லாட்டினா பேம்ப்ளெட்ஸ் மூலமாவோ ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா கவர்மெண்ட் முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு 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 பெரிய ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கும். அதுல வந்து இந்த டைஃபாய்டுனா என்ன, எதனால வருது, இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டு பக்கத்துல இருக்க சரட்டை அதுல தண்ணி தேங்கி இருக்கிறது, அப்புறம் பழைய டியூப் அதுல எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடணும், இப்படியான சில கைட்லைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் இதை படிக்க வேண்டியதா இருக்கு. எனக்குமே இது ஆரம்பத்துல இனிஷியலா ப்ரிப்பரேஷன் பண்ண இதெல்லாம் எதுக்குடா நான் படிக்கணும் உட்கார்ந்துட்டு இருக்கும். பட் அதோட ரீசன் வந்து அதுதான். ஸ்டேட்மெண்ட் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். The classroom communication process can be solely defined as the teacher-centered model. கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனுங்கிறது solely defined as the teacher-centered modelங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. The teacher's ability to read students' facial expressions is crucial for effective classroom communication. ஃபர்ஸ்ட் பார்த்த அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இங்கேயும் இருக்கு. ஃபைன். இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்பு, இல்ல ரெண்டுமே கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா? ஓகே, ஐ திங்க் ஆன்சர். மேம் வாட் மேம்? ஆப்ஷன் 4 ன்னு சொன்னாங்க. ஓகே, ஆப்ஷன் 4. ஓகே ஃபைன். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து மோகனபிரியா மேம், அபிநயா மேம், கரெக்ட். ஆப்ஷன் 4 தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸ். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எப்படி வந்து டீச்சரை மட்டும் சோலி டிபெண்டா இருக்க முடியும்? அது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்படிலாம் இருக்காது. ஏன்னா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனுங்கிறது டீச்சரை சோல் பண்ணி இல்லை, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் 2 பேர்த்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதாவது சோலி டிபெண்ட் ஆன் டீச்சர் சென்டர் பண்ணாங்க. இட் இஸ் அ ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் தான். ஃபைன், குட். அடுத்து, குளோபல் வார்மிங் கேன் லீட் டு அக்ரிவேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேச்சுரல் டிசாஸ்டர். குளோபல் வார்மிங் காரணத்தினால கீழ்காணும் ஆப்ஷன்ஸ்ல எது வந்து எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அக்ரிகேட் பண்ணி விட்டுரும்? அதாவது லீட் டு ஆர் அக்ரிகேட் பண்ணிடும். drought, earthquake, flood, storm. Sir, option 1. Okay, option 1. Option 2, Abhinaya ma'am, Pooja ma'am. Option 1, Ritika ma'am. Option 1. எப்படி எல்லாருமே எர்த்குவேக்? ஓகே, அபிநயா மேம் ஆப்ஷன் 2. எப்படி வந்து எல்லாரும் எர்த்குவேக்க வந்து குளோபல் வார்மிங் கூட கனெக்ட் பண்ணீங்க? டிஃபாரஸ்டேஷன். ஓகே, அதாவது எர்த்குவேக்குக்கும் டிஃபாரஸ்டேஷனுக்குமே என்ன மேம் சம்பந்தம்? ஓகே, டிஃபாரஸ்டேஷன் பண்றதுனால லேண்ட் டிகிரேடேஷன் நடக்குது, அதனால இந்த ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வருது, அப்புறம் வந்து நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைட்ஸ் தான் நடக்குதே தவிர்த்து எர்த்குவேக் கிடையாது மேம். மேபி அந்த லேண்ட்ஸ்லைடையும் நீங்க எர்த்குவேக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்களா இருக்கும் இப்போ. அதனால தான் இருக்கும். ஏன்னா இப்ப வயநாடுல எல்லாம் நடுவுல பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்தது. அங்க எல்லாம் நடந்ததுக்கான எதுனா ஆந்த்ரோபோஜெனிக் இண்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைடுமாங்க அதைய.
ஆந்த்ரோபோஜெனிக் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்னா மனிதனால ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு, மனிதனோட காரணத்தினால ஏற்பட்ட. ஏன்னா அங்க வந்து எக்ஸ்டென்சிவ் அந்த டிம்பர் இது வந்து பண்ணாங்க. டிம்பரை வந்து அவங்க பர்பஸுக்கு வந்து அறுத்தறுத்து என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த சாயில வந்து புடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த தன்மை எதுக்கு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய வெஜிடேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு திக்கா இருக்கும் அந்த அளவுக்கு லேண்ட்ஸ்லைட் நடக்க விடாம அந்த சாயில திக்கா புடிச்சு வச்சிருக்கும். பட் ஆனா அந்த இடத்துல கமர்ஷியல் பர்பஸ்க்காண்டி டீஃபாரஸ்டேஷன் பண்ணி என்னாச்சு, லேண்ட் வந்து டீக்ரேட் ஆயிருச்சு, அது லேண்ட் வந்து லூஸ் ஆயிருச்சு. அப்போ ஒரு சின்ன மலைக்கு என்ன ஆச்சு, அப்படியே அடிச்சுட்டு மொத்த ஊரையும் காலி பண்ணிருச்சு. லேண்ட்ஸ்லைடு வேற எர்த்குவேக் வேற. ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடலாம். ஸோ அதனால எர்த்குவேக்கும் குளோபல் வார்மிங்க்கும் இது இல்லை. எர்த்குவேக் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எர்த்குவேக் வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ்னால வரும். முன்னாடி சொன்ன அந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னால நடக்கும். அப்புறம் வந்து அந்த எர்த் கிரஸ்டுக்கு நடுவில் மூவ் ஆகக்கூடிய மேக்மானால வரும். ஏன் அண்டர் கிரவுண்ட்ல சாரி அந்த ஓஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய எர்த்குவேக்ஸ், அதாவது இந்த எரிமலை வெடிப்பு காரணமா கூட எர்த்குவேக்ஸ் வந்து வரும். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது ஃபைன். அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஏ, சி அண்ட் டி. ஆப்ஷன் 2. அடுத்து இது பாருங்க, ஒரு எஜுகேஷன் யூனிட் 9. யூனிட் 9 10 பீப்புள் டெவலப்மெண்ட் என்ன யூனிட் 9. இது வந்து யூனிட் 10 ஏன்ஷியன்ட் Option யூனிவர்சிட்டி 4, sir. அண்ட் வெல் நோன் ஸ்டூடெண்ட். ஓகே, ஆப்ஷன் 4. அடுத்து வேற யாராச்சும்? சாணக்கியா வச்சு ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிருக்கோம் பாப்போம். சாணக்கியா இந்த யூனிவர்சிட்டி சேர்ந்தவர்? Option 4, sir. Takshila, sir. 4, யா, sir. தக்ஷிலா 4. அப்போ ஏக்கு 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது? ஆப்ஷன் டி மட்டும்தான் ஆன்சர். அவ்வளவுதான். முக்காவாசி நேரம் இந்த மாதிரி மேட்ச் தான் ஃபாலோயிங்ல எப்பவுமே ஒரு ட்ரெடிஷனல் மேட்ச் தான் ஃபாலோயிங் மாதிரி ஏக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி யோசி. மேபி ஏக்கு தக்ஷசீலாங்கிறனால இங்க சாணக்கியாங்கிறனால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல மேட்ச் ஆயிரும். இதே தக்ஷசீலாங்கிற அந்த ஏவை கொண்டு போய் டீல வச்சிருந்தாங்கன்னா நீங்க எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த டிக்கு வந்து அப்புறமா மேட்ச் பண்ணிருப்பீங்க. தக்ஷசீலாக்கு சாணக்கியா, இது வேஸ்ட் ஆஃப் டைம். எடுத்ததும் அதை கிளான்ஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் என்ன இதுல அப்படிங்கறது ஒரு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஆஃப் டைம் சேவிங் எக்ஸசைஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஃபைன், குட். கரெக்டா சால்வ் பண்ணீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து டக்குன்னு பார்த்ததுமே டின்னு சொல்லிட்டீங்க. குட். விச் மீடியா பிளாட்ஃபார்ம் எமர்ஜ்ட் இன் தி 1990s அண்ட் ரெவல்யூஷனலைஸ்ட் குளோபல் கனெக்டிவிட்டி? இதுவும் ஈஸியா சொல்லிடலாம் பார்த்ததுமே, ஏன்னா மற்றது எல்லாமே ஓல்டு. Social media. யா, அபிநயா மேம் ஆப்ஷன் 2. சுபாஸ்ரீ மேம் 4. ஓகே, ஐ திங்க் டைப்போவா இருக்கலாம், இல்ல 4 தான் நீங்க இதை சொன்னதா? ஓகே, மோகனப்பிரியா மேம் டிவி. ஓகே மேம், குளோபல் கனெக்டிவிட்டி பத்தி பேசுறாங்க. ஓகே, 1990s வந்து மேபி டிவி வந்து இந்தியாவுக்கு நிறைய பரவச்சா இருக்கும். பட் ஆனா 1990s குளோபல் இதுல படி பாத்தீங்கன்னா டிவிலாம் 1800, அதாவது அந்த 20th செஞ்சுரியோட பிகினிங்லயே வந்துருச்சு. அதாவது டிவில வந்து வெஸ்டர்ன் சொசைட்டில பாத்தீங்கன்னா 1900s வந்து டெலிவிஷனோட புழக்கம் பயங்கரமா வந்துருச்சு. இந்தியாவுக்கு வந்தது மேபி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய காம்படிட்டர்ஸ் வந்தாங்க, மலிவான விலையில டிவி கிடைச்சது, அதனால எல்லாத்து வீட்லயும் டிவியை வாங்கி மாட்டணும். அதுக்கு முன்னாடி டிவி இருந்துச்சு இந்தியால. அது யாரா பணக்காரங்களா இருக்கணும், இல்ல ஏதாவது கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கணும், இல்ல அந்த ஊரு பெரிய தலைவரா இருக்கணும், அவங்க வீட்டுல மட்டும்தான் டிவி இருக்கும். டிவி ஆப்வியஸா கிடையாது, ரேடியோவும் கிடையாது, பிரிண்ட் மீடியாவும் கிடையாது. இட் இஸ் சோஷியல் மீடியா. ஏன்னா சோஷியல் மீடியா தான் குளோபல் கனெக்டிவிட்டி ஏற்படுத்துது. அதாவது எங்கேயோ நடக்கிற ஒருத்தர் விஷயத்த நம்ம இங்கிருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது டிவில எல்லாம் நடக்காது. டிவில நடக்கும் சார், டிவிலயும் நியூஸ்ல வந்து சொல்றாங்களா சார் இன்னைக்கு அமெரிக்கால அது நடந்துச்சு இது நடந்துச்சு. அது வந்து கனெக்டிவிட்டி கிடையாது, அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்ப அமெரிக்க பிரதமரா தேர்தல்ல இவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனை தவிர்த்து அந்த இடத்துல கனெக்ட் ஆனிருக்கீங்களாம் கிடையாது. இந்த இடத்துல குளோபல் கனெக்டிவிட்டிங்கிறது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா இருக்கு, யூடியூப் இருக்கு. அதுல என்ன பண்றோம், யாரோ போட்ட வீடியோக்கு நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க உட்காந்து. எஸ், குளோபல் கனெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரோ மேம், பிரியா மேம் மியூட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ ஐடென்டிஃபை த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்கொயரி ட்ரைனிங் மாடல். இன்கொயரி ட்ரைனிங் மாடல்ல அசெண்டிங் ஆர்டர் கரெக்டா இது பண்ணுங்க.
ஓகே, ஆப்ஷன் 2 கிருத்திகா மேம், ஆப்ஷன் பி பிரியா மேம், ஆப்ஷன் 4. ஓகே ஓகே, எல்லாருமே சி பி டி எப்படி யோசிச்சிருக்கீங்க? ஓகே ஃபைன், அது வந்து கடைசியா வருதுங்கிற மாதிரி சொல்றீங்களா? சி தானே ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், சின்டாக்ஸ், சோஷியல் சிஸ்டம், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரியாக்ஷனு, அதுக்கப்புறம் சப்போர்ட் சிஸ்டம். ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் நினைக்கிறேன். பார்க்குறேன். யா 3 தான். See, inquiry training model is an instrumental model that guides learners through stages of develop inquiry skills. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம தேடி தேடி படிக்கிறோம் இல்லையா? இன்கொயர் பண்ணி படிக்கிறோம். ஏதோ ஒரு அசைன்மெண்ட் தராங்க அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்கொயரி பண்ணி நம்மளே பண்றோம் இல்லையா? அந்த இன்கொயரியை வந்து எப்படி ஒரு ட்ரைனிங் மூலமா புகுத்தணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ட்ரைனிங் மாடல் தான் வந்துட்டு இது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், ஒரு ஃபோக்கஸான சொல்யூஷன், ஃபோக்கஸான ப்ராப்ளம். இப்போ உன் கண்ணு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதாவது தீ எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். தீ அதாவது ஃபயர் அப்படிங்கிறது என்ன, எதனால உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் ஃபோக்கஸ். அதை வச்சு சின்டாக்ஸ் டெவலப் பண்ணும். சின்டாக்ஸ் அதை வச்சு அதை சுத்தி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பத்தி படிக்கணும். சின்டாக்ஸ் வந்து டெவலப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? சோஷியல் சிஸ்டம். இதோட மீனிங் இதுல எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா சோஷியல் சிஸ்டம் எனக்கு நான் வந்து சிஏ வச்சுதான் வந்து ஆப்ஷன் சின்னு டைரக்டா சொன்னேன். இதோட இது எனக்கு பார்க்கணும், எனக்கு பார்த்தாதான் தெரியும் அதோட மீனிங் என்னங்கிறத. எனக்கு பார்த்தது யாரும் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் சப்போர்ட் சிஸ்டம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆரம்பத்துல இருக்கிறதும் கடைசியில இருக்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஏன்னா அது ரெண்டு தெரிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால வந்து ஒரு 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 சொல்யூஷனுக்கு நம்மளால அரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, லாஸ்டா வர்றது பி. அப்ப பிபின்னா இந்த 2 ஆப்ஷன், அப்ப இது 2 அவுட்டு. கடைசிக்கு இருக்கிறது இதுவும் தான். இதுல இந்த ஃபர்ஸ்ட் வர்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். அப்ப கடைசிக்கு இருக்க ஆப்ஷன் வெறும் சி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் புரோட்டோகால்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி டு கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி? இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் நடத்தும்போது சால்வ் பண்ணும். யா இந்த மேம் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் சி. ஓகே கரெக்ட். கார்டிஜினா புரோட்டோகால் அண்ட் நகோயா புரோட்டோகால், இது ரெண்டும் தான் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டிக்கு இதா சப்ளிமெண்டரா வந்தது. ஓகேங்களா? அந்த மாநாட்டப்போ அதோட பிள்ளைகளாக பிறந்தது கார்டிஜினா புரோட்டோகால் அண்ட் நகோயா புரோட்டோகால். அது ரெண்டும் என்னென்னங்கிறது இந்த இடத்துல தந்திருக்கேன். ஆன் பயோசேஃப்டி, கார்டிஜினா புரோட்டோகால் இஸ் ஆன் பயோசேஃப்டி. நகோயா புரோட்டோகால் அப்படிங்கிறது அந்த ஆக்சஸ் டு ஜெனட்டிக் ரிசோர்சஸ், அதான் ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதாவது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை ஃபேராகவும் ஈக்குவிட்டபிளாகவும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையே ஒரு ரெகுலேஷனா கொண்டு வந்தாங்க. யாரு? நகோயா புரோட்டோகால்ல. கார்டிஜினா புரோட்டோகால் இஸ் பயோசேஃப்டி, ஹேண்ட்லிங் ஆஃப் லிவ்டு மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். அதை பத்தி அடுத்து மற்ற இதுக்குமே தந்திருக்கேன். கிகாலி அக்ரிமெண்ட் என்ன, பேசல் கன்வென்ஷன், இந்த பாலி சமிட்ல அது ஒன்றும் கிடையாது, அது பண்ணணும். அதை பாருங்க, கிகாலி அக்ரிமெண்ட் ஃபேசிங் அவுட் ஆஃப் ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ் யூஸ்ட் அண்டர் த மான்ட்ரியல் பாப்லேயும் சொன்னேன் இல்லைங்களா? மான்ட்ரியல் புரோட்டோகால்ல தான் வந்து இந்த ஹெச்எஃப்சியை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணும் அப்படின்னு சொன்னோங்கிறது அதான். இதுல ஆன் ஓசோன் டிப்ளீஷிங் சப்ஸ்டன்ஸ் நாட் ரிலேட்டட் டு சிபிடி, இதுவுமே நாட் ரிலேட்டட் டு சிபிடி. பட் பேசலுங்கிறது என்ன? கன்வென்ஷன் ஆன் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் தேர் டிஸ்போசல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா? மாஸ் மீடியாவோட மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? டக்குன்னு சொல்லுங்க. மாஸ் மீடியால பர்சனலைஸ்டு ஃபீட்பேக் இருக்குமா? அதை தூக்கி விடுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். ஆப்ஷன் 1. 1 சார். 1 சார். அதேதான், அவ்வளவுதான்.
ஒன்னு வந்து வைட் ரீச், அதுக்கு பார்த்தாலே தெரிஞ்சதுதான் ஆன்சர். 2 பாருங்க, மாஸ் மீடியால பர்சனலைஸ்டு ஃபீட்பேக் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. மாஸ் மீடியாங்கிறது என்ன? ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு ஒரு கண்டென்ட்டை போய் தெரிவிக்கிறதா மாஸ் மீடியா. அந்த இடத்துல ஃபீட்பேக் வந்து கிடைக்குமாங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவை மாஸ் மீடியாவா ஈக்குவல் பண்ணி வச்சிருக்கீங்க. கிடையாது. சோசியல் மீடியா வேற, மாஸ் மீடியாங்கிறது வேற. மாஸ் மீடியாங்கிறது இட் ரீச்சஸ் அவுட் டு ஹியூஜ் ஆடியன்ஸ். சோசியல் மீடியாங்கிறது ஹியூஜ் ஆடியன்ஸுக்குலாம் ரீச் ஆகாது. அந்த பர்டிகுலர் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வந்து யாரோ ஒரு பெரிய பிரபலமான யூடியூபர் ஒரு வீடியோ போடுறாரு. அவர் பொதுவா யூடியூப்ல தான் போடுறாரு. ஆனா அது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுது? அவரோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிறவங்களுக்கு தான் ரீச் ஆகுது. இல்ல ஆக்சிடென்டலா யாருக்காவது 1-2 பேருக்கு அது மாதிரி போய் ரீச் ஆகும். மற்றபடி இட் இஸ் நாட் அ மாஸ் மீடியா. மாஸ் மீடியாங்கிற அட்ட ஃபிராக்ஷன்ல ஒட்டுமொத்த மாஸுக்கும் போய் ரீச் ஆகும். இட் இஸ் கால்ட் அஸ் மாஸ் மீடியா. இட் ஹாஸ் வைட் ரீச், டைம் லைன்ஸ் அண்ட் இமீடியசி. பாருங்க, அது உடனே போய் அதை எல்லாத்தையும் ரீச் ஆகிறது தான் அதோட ஒன் மோர் கேரக்டரிஸ்டிக், இமீடியசி. பிரைவசி ஆஃப் கண்டென்ட். மாஸ் மீடியால போய் பிரைவசி எதிர்பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. 2ஐயும் 4ஐயும் தூக்குனாலே இது வராது, இதுல 4 இருக்கு, இது வராது, இது வராது. பாருங்க, 4 நீங்க மெயினா பார்த்து ரிஜெக்ட் பண்ணாலே 3 ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 3த்துலயும் 4 வருது. ஃபைன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Sorry. So, which of the following are true about synthetic organic chemicals, SOCs? Which are the following are true about synthetic organic chemicals? Volatile organic components நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து வேற. VOC அது வந்து வேற. அது வந்து நேச்சர்லயே இருக்கும். அது வந்து ஆர்கானிக்லயும் இருக்கும். ஐ மீன் ஹியூமன் மேன்மேட்லயும் இருக்கும், இதுலயும் இருக்கும். இது வந்து சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். இது வந்து மேன்மேடு, ஹியூமனால் உருவாக்கப்படுறது. மேன்மேடு சார். அதேதான் கரெக்ட். எப்படி மேம் ஆப்ஷன் பிக்கு டிரைவ் ஆனீங்க? Sir, I thought D would not come, so I chose B. அதேதான் மேம். என்னன்னா இப்பதான் சொன்ன சிந்தட்டிக்ங்கிற வார்த்தையே என்னது குறிக்குது? இட்ஸ் அ மேன்மேட், ஹியூமன் மேட். ஓகேங்களா? அதாவது நம்மளா பண்ணதுதான் சிந்தட்டிக்குமோ. நேச்சர்ல இருக்கிறத எதையாவது போய் சிந்தட்டிக்குமோமா? இல்ல. ஆனா ஆப்ஷன் டியை கவனிங்க, என்ன சொல்லுது? ஆப்ஷன் டி கவனிங்க, என்ன சொல்லுது? ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ் மே ஆல்சோ ரிலீஸ் எஸ்ஓசி. ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ் என்னது? அதாவது ஒரு 2 பாறைக்கு நடுவுல இருந்து அந்த எஸ்ஓசி வருதோ, இல்லாட்டினா கடலுக்குள்ள எரிமலை வெடிப்புல இருந்து ஏதோ ஒரு எஸ்ஓசி வர்றதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ். ஜியாகிரபில இருக்கக்கூடிய ஃபார்மேஷன்ஸ். அது மலையா இருக்கலாம், எரிமலையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு பள்ளத்தாக்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதுல இருந்து ரிலீஸ் ஆகுறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்படிங்கிறாங்க. அப்படியா? கிடையவே கிடையாது. இட் இஸ் சிந்தட்டிக், மேன்மேட். அப்போ டியை ரிஜெக்ட் பண்ணாலே டி எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. இந்த ஆப்ஷன்ல வருது, இந்த ஆப்ஷன்ல வருது, இந்த ஆப்ஷன்ல வருது. இது மட்டும்தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ங்கிற என்னன்னு தெரியாம இருந்தா கூட சிந்தட்டிக்ங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலே இந்த இடத்துல நீங்க இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். சிந்தட்டிக்னா என்ன? மேன்மேடு. அப்ப அது மேன்மேடு எப்படி ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்ல இருந்து வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? சரி, அதான் பாருங்க, டி இஸ் ஃபால்ஸ். அடுத்து, which one of the following has been considered as non-specialist media thinker? யார் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கர்? அதாவது ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கர்னா பொதுவா எப்படி சொல்லணும்னா, அவங்க வந்து மீடியா ஸ்டடிஸ் படிச்சு அதை பத்தி பயங்கரமா ஆய்வு பண்ணி அதுல ஒரு தியரி கொடுத்து அப்புறமேல் ஃபேமஸ் ஆயிருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருப்பாங்க. இது ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கர். நான் ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கர்னா மீடியாவை பத்தி ஒண்ணுமே தெரியாதா இருக்கும். ஆனா அவங்க ஏதோ ஒரு தியரி தந்து அது அப்படியே பிரபலமாயி அவங்க சொல்றதை எல்லாருமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுதான் நான் ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கர். இதுல யாரு? மேனுவல் கேசல்ஸ். மேனுவல் கேசல்ஸ் அப்படிங்கிறவரு he is a what?
நான் ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கர். இவர் வந்து நெட்வொர்க் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு தியரி தந்திருக்காரு. நெட்வொர்க் சொசைட்டி, அதாவது இந்த சொசைட்டில எல்லாருமே வி ஆர் ஆல் நெட்வொர்க்டு. அதாவது இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, மேரேஜ், ஃபேமிலி, கின்ஷிப், ரிலீஜனு, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஆர் நெட்வொர்க்டு த்ரூ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தந்திருப்பாரு. ஓகேங்களா, அதைத்தான் வந்து மேனுவல் கேசல்ஸ் இஸ் நாட் அ மீடியா திங்கர்லாம். ஆனா மத்தவங்க மார்ஷல் மெக்லூஹன், வில்பர் ஸ்கிராம், அப்புறம் வந்து ஜார்ஜ் கர்பனர், இவங்க எல்லாருமே வந்துட்டு இதுதான், இவங்க 3 பேர்த்த பத்தியுமே நீங்க இப்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். ஏன்னா இந்த தடவை என்ன ஏதுங்கிறது கேட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த 3 பேர்த்த பத்தி ஏதாவது பர்சனலா இன்னொன்னு கேட்கலாம். மேபி மார்ஷல் மெக்லூஹன் தந்த மீடியா ரிலேட்டடான ஃபேமஸ் தியரி என்னன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு பார்த்துக்கோங்க. கைண்ட்லி நோட் தட். ஏதாவது பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes கூகுள் சர்ச் தான், அதை பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இந்த லேசிஸ் ஃபேர் ரிலேஷன்ஷிப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் டேஷ். லேசிஸ் ஃபேரோட பிராட் மீனிங் நான் சொல்லிடுறேன். அப்படின்னா என்னன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இருக்காது, அதுதான் லேசிஸ் ஃபேர். லேசிஸ் ஃபேர் எக்கானமி கான்செப்ட் இருக்கு. யாரு இவரு ஹெகல் வந்து லேசிஸ் ஃபேர் கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாரு எக்கனாமிக்ஸ்ல. அப்படின்னா என்னன்னா, வந்து ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது. எக்கனாமிக்ஸ்ல போயிட்டு இப்படி பண்ணும், இந்த அளவுக்கு தான் நீ விலை வச்சு விற்கணும், இந்த இடத்துலதான் நீ வந்து கம்பெனி கட்டணும், உனக்கு இந்த அளவுக்கு தான் நான் வந்து வரி விதிப்பேன், இந்த மாதிரியான எந்த ஒரு இது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஃப்ரீடம் ஆஃப் எக்கனாமிக் இது இருக்கும். அதுல அந்த ஒரு தியரியில இருந்து வந்ததுதான் அந்த லேசிஸ் ஃபேருங்கிற அந்த வார்த்தை. ஸோ லேசிஸ் ஃபேர்னா என்னன்னா, ஒரு இண்டிபெண்டா ஒரு ரூல்ஸ் அண்ட் இது இல்லாம இருக்கிறது. அப்போ லேசிஸ் ஃபேர் ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? பாசிவ். சரி, ஆப்ஷன் ஏ கோஆபரேட்டிவ். அதேதான், ஆப்ஷன் ஏ கோஆபரேட்டிவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் கோஆபரேட்டிவ்? சி, நிறைய படங்கள்ல இதுல எல்லாம் பார்த்திருப்போம். அதாவது ஒரு வாத்தியார் இருப்பாரு, அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அவர் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க, அவரோட ஃபேஸ் வேல்யூ, அதாவது அவர் மிரட்டுறாருங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உட்காந்துட்டு அவர் சொல்றத கேட்டிருப்பாங்க. பட் செகண்ட் சீன்லயே சமுத்திரக்கனி அந்த கிளாஸுக்கு வருவாரு, அவர் வந்து ஜாலியா பேசி சிரிச்சு அப்படியே ஃப்ரீயா, பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து உட்காருங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரீயா வந்தோடனே பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, புத்தகத்தை எடுத்து படிப்பாங்க, கோஆபரேட் பண்ணுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த சாட்டைங்கிற அந்த படம் தான். அதுல என்ன ஆகுது, சமுத்திரக்கனி அந்த இடத்துல என்ன பண்றாரு, லேசிஸ் ஃபேர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட. வந்ததும் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இது பண்ணி ஃப்ரீயா பண்ணி, உனக்குள்ள இருக்கிற சொல்லு இதாரு, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல, யாரு வேணா பிடிச்ச இடத்துல உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு லேசிஸ் ஃபேர் ரிலேஷன்ஷிப் போகும்போது, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, கோஆபரேட் பண்றாங்க. அசைன்மெண்ட்டை பண்ணுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல கோஆபரேட் பண்றாங்க. ஓகேங்களா, அதுதான் லேசிஸ் ஃபேர். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்த கொஸ்டின் அதான், இது லேசிஸ் ஃபேருங்கிறதுக்கான மீனிங் தந்திருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் டெக்னாலஜி ஓரியன்டட் மீடியா? இன்டராக்டிவ் டெக்னாலஜி ஓரியன்டட் மீடியா, அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. இன்டராக்டிவ் டெக்னாலஜின்னா என்ன? நம்மளோட போன், கரெக்டா அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய போன், இட்ஸ் அன் இன்டராக்டிவ் டெக்னாலஜி. அது கூட நம்ம இன்டராக்ட் பண்றோம். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. பெனிஃபிட்ஸுங்கும் போது ஆப்ஷன்ஸ்ல எதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஷேடோட இருக்கோ அதெல்லாம் தூக்கி விட்டுருங்க, வேலை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க, மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர்னே தந்திருக்காங்க எடுத்ததும். அது பெனிஃபிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. ஏவ தூக்குங்க. ஆப்ஷன் சி சார். ஓகே, ஆப்ஷன் சி. வேற யாராச்சும் ஆன்சர்ஸ்? சி சார். ஓகே ஃபைன், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். எப்படின்னு பார்ப்போம். சி, ஆப்ஷன் ஏ மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர், அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதை தூக்கிடலாம். அதை தூக்குனாலே ஆப்ஷன் ஏ அவுட்டு, ஆப்ஷன் டியும் அவுட்டு. அடுத்து மிச்சம் இருக்கிறது என்ன? பிசிடிஇ என்னது? பெர்மிட்ஸ் கிரியேட்டிவிட்டி. ஆமா, கண்டிப்பா ஒரு இன்டராக்டிவ் டெக்னாலஜில என்ன இருக்கு, அது ஒரு கிரியேட்டிவிட்டியை நமக்கு தருது. இ இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது? சி மட்டும்தான். நான் பிசிடிய படிக்கவே இல்லை இந்த இடத்துல, பிசிடிய படிக்கவே இல்லை. ஏன் சார் படிக்கலன்னா, ஏன்னா இந்த 2 ஆப்ஷன்லயும் காமனா இருக்கிறது என்ன? பியும் சியும் தான். அப்புறம் காமனா இருக்கிறது சியும் டியும் தான். இந்த இடத்துல நான் பிஏ படிச்சும் ஆன்சர் அரைவ் பண்ணலாம், ஆர் இஏ படிச்சும் ஆன்சர் அரைவ் பண்ணலாம். நான் எதை படிச்சு ஆன்சர் அரைவானா, இஏ படிச்சு ஆன்சர் அரைவான்.
பிஏ படிச்சுமே ஆன்சர். பட் ஆனா பிஏ வந்து பார்க்கும்போது பேசிவ் ஆடியன்ஸ். இது என்னது பேசிவ் ஆடியன்ஸ்? பேசிவ் ஆடியன்ஸ்னா ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன் வரலாம். பட் ஆனா பாருங்க தெளிவா தந்துருக்கு. இன்டராக்டிவ் மீடியால இட் பெர்மிட்ஸ் கிரியேட்டிவிட்டி. எஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ அதை வச்சே ஆன்சரை நம்மளால டெரைவ் பண்ணிக்க முடியும். ஃபைன். அடுத்த இது பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் chronological சீக்வன்ஸ் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் யூனிவர்சிட்டிஸ். ஓஸ்மானியா யூனிவர்சிட்டி, பாட்னா யூனிவர்சிட்டி, லக்னோ, அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிறது, அப்புறம் ரங்கூன் யூனிவர்சிட்டி. யாராவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி யாராவது படிச்சவங்களோ இல்ல? 1939 sir. ஓ ஃபைன், சூப்பர் மேம். குட் குட் குட். I'm from Annamalai University, I know. ஓ ஓகே ஓகே, நீங்க அங்கதான் படிச்சீங்க. ஓகே ஓகே ஃபைன் மேம். குட் குட் குட். ஸோ யா, இந்த ஓஸ்மானியா யூனிவர்சிட்டி பத்தி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா ஆன்சர் அரைவ் பண்ண முடியும். Sir, 1916 sir. ஓகே, பட் க்ளோஸ் டு அந்த ரேஞ்ச் தான் மேம். 1916 எக்ஸாக்டா கிடையாது, பட் ஆனா க்ளோஸ் டு அந்த ரேஞ்ச் தான். கரெக்ட் தான். இதுல வந்து மேம் யா இது மேம் 1. 1. ஓகே ஃபைன். ஓகே யா, ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இது பியூர் ஃபேக்சுவல் கொஸ்டின், தெரிஞ்சாதான் வந்து ஆன்சரும் பண்ண முடியும். ஃபைன். இதுல வந்து 3 ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா இது 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 அண்ணாமலை தான் கடைசி. 1939 மேம் சொன்ன மாதிரி அதேதான். சரி, 29. ஸோ 29 அதுதான் கடைசி. மற்றதெல்லாமே அதுக்கு முன்னாடி வந்ததுதான். அதுக்கு முன்னாடி வந்தது எப்படிங்கிறதான் இருக்குது. பட் ஆனா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எனக்குமே தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஓஸ்மானியா யூனிவர்சிட்டி தான் இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவேளை இதா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் நானு. பட் ஆனா அது இல்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆமா பாருங்க. யா, பாட்னா ஃபர்ஸ்ட், ஓஸ்மானியா, ரங்கூன், லக்னோ, அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓஸ்மானியா எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1918. யா அதே தான் மேம், 1918. கரெக்ட். அருணா மேம். யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் தியரிஸ் வித் தேர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இதெல்லாம் என்ன தியரி? ஃபர்ஸ்ட் எது ரிலேட்டட், எந்த சாப்டர் ரிலேட்டட் இதெல்லாம்? ஆப்வியஸா மாஸ் மீடியா. ஆப்ஷன் 1ங்க சார். ஆப்ஷன் 1. ஓகே, இதுல ஈஸியா கண்டுபிடிக்கிறது எது? அந்த கீவேர்டை வச்சுதான். அஜெண்டா, அஜந்தா மீடியா, அதேதான் அதேதான். ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒன் பி இருக்குங்க சார். இம்பாக்ட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் எக்கனாமிக் மீடியா தியரியில எக்கனாமிக் கல்ச்சர் அண்ட் சிமியாட்டிக்ல சிமியாட்டிக் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ். சிமியாட்டிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஓகேங்களா, சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் சிமியாட்டிக். அப்போ கல்ச்சர் அண்ட் சிமியாட்டிக் தியரினா சிமியாட்டிக் மீனிங் தெரிஞ்சிருந்தாலே சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் வருது. அப்போ 4க்கு டி. 4க்கு டிஏ, இதுக்கு எக்கனாமிக் 3க்கு 3ஏ தான் அது இருக்கு. 4க்கு டி, 3க்கு 3, 2க்கு ஏ, 1க்கு பி. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேங்களா, ஃபைன் குட். அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a key ingredient in the formation of photochemical smog? போட்டோகெமிக்கல் ஸ்மாகுக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓசோன் வந்து ஒன் ஆஃப் த இது ரீசன் அப்படின்னு சொன்னோம். பட் ஆனா இந்த இடத்துல என்னது கீ இன்கிரீடியன்ட் கேட்டிருக்கிறாங்க. இது அதையும் பார்த்தோம். நிறைய பேர் அந்த சண்டை போட்டோம்ல நடுவுல. அதேதான் நைட்ரஜன். மேம் நைட்ரஸ் இல்ல, நைட்ரஜன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நைட்ரஸ் ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸ், நைட்ரஜன் ஆக்சைடு போட்டோ கெமிக்கல். ஓகே ஃபைன். NO2 இஸ்
green house gas. NOx is photochemicals. No. Okay. Which university among the following decided to start postgraduate teaching in 1960? எந்த யூனிவர்சிட்டி வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சிங் வந்து பண்ணணும்னு நினைச்சாங்க? இதெல்லாம் சுத்தமா ஐடியாவே இல்லை. அதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்களே. கல்கத்தா யூனிவர்சிட்டி. குட். கல்கத்தா யூனிவர்சிட்டி தான் ஆன்சர். ஃபைன், குட் குட். வேணா, இதெல்லாம் சுத்தமா இது என்னன்னே தெரியல. இது என்ன போஸ்ட் கிராஜுவேட் டீச்சிங்னு ஒண்ணு இருக்காங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. ஃபைன், நிறைய பேர் ஆன்சர். எப்படி இதுல ஐ மீன் நான் சொன்ன நோட்ஸ்ல எதுவும் இருக்கா பை ஆக்சிடென்ட், இல்ல நீங்க எதுவும் படிச்சு சால்வ் பண்ணீங்களா? ஆல்ரெடி படிச்ச மாதிரி. ஃபைன் ஃபைன், குட் மேம், குட் குட். ஓகே, so which of the following are the 3 metacognitive skills used to regulate thinking and learning? திங்கிங் அண்ட் லேர்னிங்கை ரெகுலேட் பண்றதுக்கு எந்த 3 மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் உதவுகிறது? ஆப்ஷன் 2 பிளானிங், மானிட்டரிங், எவாலுவேட்டிங். மானிட்டரிங், எவாலுவேட்டிங். ஓகே, ப்ரெசன்டிங் வந்து வருமா? ப்ரெசன்டிங், அத பாருங்க. ப்ரெசன்டிங்க பாருங்க, அது என்ன வார்த்தை ப்ரெசன்டிங்? சம்பந்தமே இல்லாம. ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? திங்கிங் அண்ட் லேர்னிங் தான் பண்ண போறோம். அதை எங்கேயாவது கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்றத பத்தி பேசுறோமா? கிடையவே கிடையாது. அப்ப பிஏ தூக்குங்க. பிஏ தூக்குனாலே ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 அவுட். அடுத்து பாருங்க, ஏசி வந்து கன்ஃபார்மா இருக்கு 2 3. அப்ப அதை படிக்கவே வேணாம். இஏவும் டிஏவும் மட்டும் பாருங்க. இ என்னது? சீக்வன்சிங். டி எவாலுவேட்டிங். இந்த ரெண்டுத்துல எது இருக்கும்? எவாலுவேட்டிங் சார். அதேதான். ஏன்னா திங்கிங் அண்ட் லேர்னிங்ல எவாலுவேட்டிவ் அவசியம். அதேதான். சீக்வன்சிங்கிறது அது என்ன இதுன்னு தெரியல. ஆனா So it's nothing but it can refer to steps in a process like that. அதேதான். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். Specific order or sequence. அதான். ஓகே, ஃபைன் ஃபைன். அதான் அப்ப சீக்வன்சிங்கிறது அதான் ஏதோ ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அத மாதிரி டினோட் பண்றது போல. ஸோ அப்ப டி, ஸோ டி வந்து தான் நமக்கு தேவை. இது தேவையில்லை. டி வந்து ஆப்ஷன் 2ல தான் இருக்கு. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் லேர்னிங்? கோஆபரேட்டிவ் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்பதான் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் ரிலேட்டட் டு கோஆபரேட்டிவ் லேர்னிங். என்னது? லேசிஸ் ஃபேர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இருந்தா கோஆபரேட்டிவ் லேர்னிங் நடக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோஆபரேட்டிவ் லேர்னிங் பண்ணோம்னா ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கையாளலாம்? ஆப்ஷன் ஏ சார். ஓகே, ஏபிசிஎன்டி. யார் சொன்னது மேம்? அபிநயா சார். பார்க்கலாம். யா, ஃபைன் ஃபைன் மேம், குட் குட். யா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான். ஏபிசிஎன்டி. கார்னர்ஸ், ஃபிஷ் பவுல், டீம் வேர்ட் வெப்பிங், ரவுண்ட் ராபின், பிரெயின் ஸ்ட்ராமிங், இது எல்லாமே கோஆபரேட் பண்ண வைக்கிறதுக்கான யுக்திகள். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல தந்திருக்கேன். கார்னர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் டு டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் டு டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு இப்படி சதுரமா இப்படி பெஞ்சை போட்டு வச்சுட்டு இந்த கார்னர்ல ஒருத்தர், இந்த கார்னர்ல ஒருத்தர், இந்த கார்னர்ல ஒருத்தர், இந்த கார்னர்ல ஒருத்தர், அப்படி உட்காந்துட்டு இவங்க ஒரு வியூ அப்போசிங் வியூ சொல்லி அப்படி வந்து படிப்பாங்க. அது ஒரு வே ஆஃப் இது. ஃபிஷ் பவுல் அப்படிங்கிறது என்னன்னா, a small group discusses a topic while others observe, then roles are switched. அதாவது இப்ப 2 குரூப் இருக்குன்னா, இவங்க இந்த குரூப் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்க ஜஸ்ட் அப்சர்வரா மட்டும்தான் இருப்பாங்க. இந்த பி குரூப். இந்த ஏ குரூப் டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது பி குரூப் சும்மா பார்க்க தான் செய்வாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பி குரூப் ஏ குரூப் வந்து சும்மா பார்ப்பாங்க, இந்த பி குரூப் வந்து அந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபிஷ் பவுல். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான பேர் வந்துச்சுங்கிறது காரணம் வந்து எனக்கு தெரியல. பட் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீம் வேர்ட் வெப்பிங் அப்படிங்கிறதுனா குரூப்ஸ் கிரியேட் வேர்ட் வெப்ஸ் கொலாபரேட்டிவ்லி டு ஆர்கனைஸ் ஐடியாஸ். ரவுண்ட் ராபின் பிரெயின் ஸ்டார்மிங்னா பார்ட்டிசிபென்ட் டேக்ஸ் டர்ன்ஸ் ஷேரிங் ஐடியாஸ் இன் அ குரூப். அதுதான் ஆமா. ஓகே. In digital communication, a television broadcast and a radio broadcast are example of dash type of transmission. டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல டெலிவிஷன் ப்ராட்காஸ்டும் ரேடியோ ப்ராட்காஸ்டும் என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷனோட எக்ஸாம்பிள்? சாரி, டிரான்ஸ்மிஷனோட எக்ஸாம்பிள். ஆட்டோமேட்டிக் வருமா? ஆப்வியஸா கிடையாது. ஹாஃப் டியூப்ளெக்ஸா, சிம்பிளா, ஃபுல் டியூப்ளெக்ஸா? ஆப்ஷன் 2 நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, அபிநயா மேம் ஆப்ஷன் சி சிம்ப்ளெக்ஸ். எஸ், இதுல சிம்பிளா இருக்கக்கூடியதே இந்த ரேடியோவும் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் தான் சிம்ப்ளெக்ஸ். இது ஏன்னா நம்ம நீங்களே சின்ன வயசுல பாருங்க, உங்க வீட்டுல ரேடியோ, இப்ப நீங்க ரேடியோ வர்றதுக்கு ஏதாவது மெனக்கடணுமா? ஜஸ்ட் அந்த அலைவரிசைக்கு டியூன் பண்ணா போதும், அவ்வளவுதான். Yes, sir. It's a one-way communication. யா, அது வந்து ஒரு சிம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அதேதான். ஸோ அதான் இது சிம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஒன் வே ஒன்லி, இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஸ் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். டெலிவிஷனும் அதே மாதிரி தான். நம்ம எதுவும் ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்றது இல்லை. ஜஸ்ட் நம்ம போட்டா அதை வந்து நம்ம லிசன் பண்ணிட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். அதுல ஏதோ ஒரு ஒப்பீனியனோ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த ஹாஃப் டியூப்ளெக்ஸ் என்னங்கிறதுனா லைக் வாக்கி டாக்கிஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் முன்னாடி பின்னாடி பகிர்ந்துக்கலாம், பட் ஒன்லி ஒன் அட் அ டைம். அதாவது இந்த ஏங்கிற நபர் பேசும்போது பி ஜஸ்ட் லிசனரா மட்டும்தான் இருக்க முடியும், பி பேசும்போது ஏ ஜஸ்ட் லிசனரா மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா சைமல்டேனியஸ் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன். இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி, அதாவது போன் கால்ல பேசுற மாதிரி, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ அம்மா கிட்டயோ பேசுற மாதிரி. அடுத்து ஆட்டோமேட்டிக்னா நாட் அ ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் இது. ஆட்டோமேட்டிக்ங்கிற ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறாங்க. ஓகே. Which type of following can be part of bio accumulation or bio magnification? கீழ்காணும் இதுல எது வந்து பயோ அக்யூமுலேஷன் ஆர் பயோ மேக்னிஃபிகேஷனுக்கு பார்ட்டாக இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பெஸ்டிசைட் ரிலேட்டடா தான். அது எப்படி நம்ம ஃபுட்டுக்குள்ள வருதுன்னு, அப்ப நம்ம ஃபுட்டுக்குள்ள, அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வயல்ல இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட், அதாவது அந்த பூச்சிக்கொல்லி மருந்து, அது அறுவடை செய்யப்பட்டு அது அரிசியாக்கப்பட்டு அதுலயும் அந்த பெஸ்டிசைடு தங்கி இருக்கு. இன்னமும் அந்த அரிசியை நான் உட்கொள்ளும் போது என் உடம்புக்குள்ளேயும் அந்த பெஸ்டிசைடோட ட்ரேசஸ் வந்து வருது. இட் இஸ் நத்திங் பட் பயோ அக்யூமுலேஷன். அதுவே ரொம்ப நாளைக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ஒரே இடத்துல குப்பை கூடுற மாதிரி கூவிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதான் பயோ அக்யூமுலேஷன். பயோ மேக்னிஃபிகேஷனா எப்படி ஒரு சின்ன ஸ்பீசிஸ்ல இருந்து பெரிய ஸ்பீசிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபை பண்ணி பாக்குற ஒரு லென்ஸ்ல பார்த்தா எப்படி சின்னது பெருசா தெரியுது. அத மாதிரி அந்த மீனமாட்டா டிசீஸ் ஜப்பான்ல இருந்த எக்ஸாம்பிள் சொன்ன இல்லையா கிளாஸ் நடத்தும் போது, அது என்ன இருக்கு, அதாவது ஜப்பான்ல இருந்த நதிகள்ல என்னாச்சு, அந்த வாட்டர் பாடிஸ்ல என்னாச்சு, மெர்க்குரி கலஞ்சிருச்சு. மெர்க்குரி கலந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மீன்கள் உடம்புல மெர்க்குரியோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சு. அந்த மீன்கள் வந்து அந்த அந்த அதாவது ஃபர்ஸ்ட் நாள் அந்த மீனோட உடம்புல கொஞ்சமா இருக்கு, செகண்ட் நாள் அந்த மீனோட உடம்புல அந்த மெர்க்குரி இன்னும் அதிகமா இருக்கு. அந்த மீன் எத்தனை நாள் இருக்கவோ அது அதிகமாயிட்டே போகுது. அது சொல்றதான் பயோ அக்யூமுலேஷன். அந்த மீனை பிடிச்சி நான் சாப்பிடும் போது அந்த மெர்க்குரி அப்படியே என் பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்போ பெஸ்டிசைடு வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இது. இப்போ வாலடைல் ஆர்கானிக் கம்பவுண்ட், சூட் பார்ட்டிகல்ஸ், பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்கா இல்லையா? ஏ வந்து கண்டிப்பா இருக்குன்னு தெரியும். அப்போ ஏ இல்லாத ஆப்ஷனை தூக்கிடுங்க, பியூசியும் அவுட். மிச்சம் இப்ப பியுக்கும் டியுக்கும் தான் போட்டி. சூட் பார்ட்டிகல்ஸ் வரவே இல்லை, இது தேவையே இல்லை. பியுக்கும் டியுக்கும் தான் நமக்கு கான்ஃபிளிக்ட். இந்த ரெண்டுத்துல எது ஆன்சர் என்ன? சிம்பிள், பேர்லயே இருக்கு பாருங்க, பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ்.
பெர்சிஸ்டன்ட்னா என்ன? நீடித்து நிலைத்து இருக்கக்கூடியது. வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அப்ப இருக்கும், அது அப்பவே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்ப்ரே கேன்ல வந்து நீங்க ஸ்ப்ரே பெயிண்ட் ஏதாவது வாங்குறீங்கன்னா அதுல வந்து ஆர்சனிக்கு இந்த சூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்? ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படி வந்து வெளியே வரும். அடுத்த செகண்ட் அது வந்து சால்யூபிள் ஆயிரும். ஏதோ ஒரு இதுலயோ இல்லாட்டா அட்மாஸ்பியருக்கு ஏதோ ஒன்று பெர்சிஸ்டன்டா இருக்காது. அது ஏதோ வேற எது கூடயாவது சேர்ந்து வேற ஏதோ ரியாக்ஷன் ஆகி மாறிடும். பட் ஆனா பெர்சிஸ்டன்டா இருக்கிறதா எனக்கு இந்த பயோ அக்யூமுலேஷன் பயோ மேக்னிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். இப்படி வயல்ல அடிச்ச உரம் வந்து பெர்சிஸ்டன்டா இருந்து, ஏன்னா மழை பெய்யுது, தண்ணி பாய்ச்சறோம், அதுல எல்லாம் அந்த அந்த கெமிக்கல் அழியாதது. ஆனா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டி டிஷ்யூஸ்ல சால்யூபிள் ஆகுது. அப்ப அது எவ்வளவு பெர்சிஸ்டன்டா இருக்கு பாருங்க. அதனாலதான் பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் as well as பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே வந்து இட் இஸ் அ திங்ஸ் தட் யூஸ் ஐ மீன் ஃபெசிலிட்டேட்ஸ் பயோ அக்யூமுலேஷன் அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன். பி வந்து வராது, ஆப்ஷன் ஏ அவுட், ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து இது பாருங்க, இதெல்லாம் பியூர் ஃபேக்சுவல் கொஸ்டின். லால் பகதூர் சாஸ்திரி லபாஸ்னா அப்படிம்பாங்க, LABSNAA லபாஸ்னா மிசௌரியில இருக்கு. இங்கதான் ஐஏஎஸ்களுக்கு ட்ரைனிங் தரப்படும். ஸோ லபாஸ்னா அப்படிங்கிறது ட்ரெயின்ஸ் ஃபியூச்சர் ஐஏஎஸ் அப்படிங்கிறாங்க. கரெக்ட். பாலிடெக்னிக்ஸ் ஆர் மேண்டேட்டட் டு அவார்டு MBBS டிகிரி. பாலிடெக்னிக் காலேஜ் எப்படி MBBS டிகிரி தர முடியும்? இது அவுட். ஆப்ஷன் பி அவுட்னாலே இதுவும் அவுட், இதுவும் அவுட். பி ஆப்ஷன் தப்பு, சி ஆப்ஷன் தப்பு. ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் தப்ப வச்சு பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிட்டோம். அடுத்து ஏ வந்து எனக்கு கண்டிப்பா கரெக்ட். ஏ இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் ஏ தான். பாருங்க, நான் சிஇடிஇ பத்தி கவலையே படல. வெறும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த யூபிஎஸ்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுனால இதை பத்தி தெரியும். அது ஆப்வியஸா ஐஏஎஸ் ட்ரெயின் பண்றதோட இன்ஸ்டியூட் பேர் தான் லபாஸ்னாம்பாங்க. இதே இது ஐபிஎஸ் ட்ரெயின் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் என்னம்பாங்கன்னா SVPNAA அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி. ஓகேங்களா? நேஷனல் போலீஸ் அகாடமி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி. அது ஹைதராபாத்ல இருக்கு. அது வந்து ஐபிஎஸ் ஆபீஷியல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி அது. ஓகே ஃபைன். ஸோ அதை வச்சே பாலிடெக்னிக் வந்து தராது. அப்ப பி தராதுன்னா இது அவுட்டு. அடுத்து ஏ வந்து கண்டிப்பா ஆன்சர்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எனக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஏ கண்டிப்பா இருக்கணும்னா ஆப்ஷன் டி கவனிங்க, அதுல ஏவே இல்லை. அப்ப இதையும் தூக்கி விட்டுருங்க, ஆன்சர் இதுதான். பாருங்க, நான் DCDE பத்தி வரியே பண்ண தேவையில்லை. அது வருதோ வரலையோ ஓகே. பாருங்க சி ஆப்ஷன் பாருங்க, நான் இப்போதான் சி ஆப்ஷனே பாக்குறேன். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களே தந்துருக்குறாங்க ட்ரெயின்ஸ் ஃபியூச்சர் IPS. அந்த ஆப்ஷனே பார்க்கல, டைரக்டா அதுல சால்வ் பண்ணிட்டு தான் நான் ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷனா சொல்றதா நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுலயே வந்து தந்து வச்சிருக்கிறாங்க. சாரி. ஃபார் கிரியேட்டிங் மைண்ட் மேப்ஸ் ஆர் டு பிரெயின்ஸ்டார்ம் ஐடியாஸ். ஐயோ இது எங்கேயோ போயிருச்சோ, கரெக்ட் தான். ஃபார் கிரியேட்டிங் brainstorming ideas during a class, which of the following are the most suitable tools used for this purpose? brainstorm பண்றதுக்கு மைண்ட் மேப் அது இதுக்கு எந்த டூல்ஸ் எல்லாம் சூட்டபிளா இருக்கு? ஆப்ஷன் 1. ஓகே, இப்போ லாஸ்ட் கொஸ்டினுக்குன்னு நினைக்கிறேன் மேம் சொன்னது. ஸோ எதெல்லாம் மைண்ட் மேப்? ஆப்வியஸா அந்த மைண்டு மைஸ்டர் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பேர்லயே மைண்டுன்னு ஏதோ இருக்குது. மைண்ட் ஓமோ அப்படிங்கிறதும் மேபி இருக்க வாய்ப்பு இருக்கலாம். பாகுல் மிரோ பாப்லெட் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆப்ஷன் சி தானா? எப்படி அரைவானீங்க மேம்? யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சிக்கு எப்படி அரைவானீங்க ஆன்சர்? சார் எனக்கு ஏவும் பியும் கன்ஃபார்ம்டா இருக்கும்னு தெரியும் சார். ஸோ சில மட்டும் தான் A B இருக்கிறனால நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணேங்க சார். சூப்பர் மேம், அதே தான். பரவாயில்ல, இது எனக்குமே ஆப்ஷனை பார்த்தா தோணல. கரெக்ட் மேம், குட். பாருங்க, ஏவும் பியும் தான் மைண்ட் மைஸ்டர் அண்டு மைண்ட் ஓமோ அப்படிங்கிறது கரெக்டான மைண்ட் மேப் ரிலேட்டடான டூல்னு மெஜாரிட்டி ஆஃப் த தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். ஆக்சுவலா UGC இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுமே நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா உங்களோட
அனலிட்டிக்கல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கான எக்ஸாமினேஷனும் தான் இது. ஓகேங்களா? இது வந்து பியூர் நாலேஜ், ரிசர்ச்சை பத்தி தெரிஞ்சிருக்கா, என்விரான்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கா, உங்களோட கோர் சப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சிருக்காங்கிறது மட்டும் இல்ல. இந்த மாதிரி அனலிட்டிக்கல் எபிலிட்டி பாருங்க, இது 2 தான் எனக்கு தெரியும். இது 3 பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனா இந்த 2 வச்சே ஆன்சர் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லி, அபிநயா மேம், சுபஸ்ரீ மேம், சொன்ன மாதிரி இதுதான் ஆன்சர்னு. குட், இதுதான் ஆன்சர். ஃபைன். இதோட நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டூல்ஸ் would be most effective for a teacher wanting to poll students in a real time during an online class lecture? ஆன்லைன் லெக்சர் அப்போ ரியல் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸை ஓட்டு போட வைக்கிறதுக்கான டூல் எது? போல் எவ்ரிவேர், லாப்ஸ்டர், ஸ்ட்ரா போல், மென்டிமீட்டர், சர்வே மங்கி. சர்வே மங்கி வந்து சர்வே எடுக்கிறதுக்கு பயன்படுறது. அதை படிச்சு பார்த்ததுமே தெரியுது. சர்வே மங்கிங்கிறது என்ன? அதை போல் போடுறக்கா? கிடையவே கிடையாது. பேர்லயே இருக்கு சர்வே. சர்வேங்கிறது என்ன? நான் உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தந்துருவேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லி எனக்கு அனுப்பிச்சிடணும். அதான் சர்வே. சர்வே மங்கிங்கிறது ஒரு ஆன்லைன் டூல் விச் இஸ் அ டிஜிட்டல் சர்வே டேக்கிங் டூல். அப்போ அது வந்து கண்டிப்பா கிடையாது. தூக்குங்க, முடிஞ்ச ஆன்சர். தூக்குங்க. வந்து இதுல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்திருக்கு, இதுல வந்திருக்கு, இதுல வந்திருக்கு. ஆன்சர் 2 தான். பி அண்ட் சி மட்டும்தான். எனக்கு மத்தத பத்தி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. சார் போல் எவ்ரிவேர் வராதுங்களா சார்? இது மேம் போல் எவ்ரிவேரா? ஓகே, ஆப்ஷன் சார். ஐ திங்க் போல் எவ்ரி, ஒன் செகண்ட் நான் பாக்குறேன். ஆனா சர்வே மங்கி வந்து வராதுன்னு. ஓகே, சர்வே மங்கி இருக்குதோ? Survey Monkey is a live poll and it was like that. ஓ அப்படியா? சாரி மேம், மன்னிச்சிடுங்க. எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளைய நீங்க மன்னிச்சிடுங்க. ஓகே, சர்வே மங்கி வந்து இட்ஸ் அ லைவ் போலா? ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஏன்னா நான் வந்து எங்க சோசியாலஜில இது ஆன்லைன் டிஜிட்டல்ல வந்துட்டு, ஐ மீன் ஆன்லைன்ல வந்து சர்வே எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ற ஒரு டூலா தான் நான் படிச்சிருக்கேன். இதுல போலும் பண்ணலாங்கிறது எனக்கு இப்ப நீங்க சொன்னீதான் எனக்கே தெரியும். ஃபைன். அப்போ வந்து எல்லாத்துலயுமே இருக்கு, இதுல மட்டும்தான் இல்ல. அப்ப எப்படி ஆன்சர் டிரைவ் ஆனீங்க? சார் A ஏ சார், ஆப்ஷன் கன்ஃபார்ம் A. சார், பி கன்ஃபார்மா இல்லைன்னு தெரியும் சார். ஓகே, பி வந்து கன்ஃபார்மா இல்லைன்னு தெரியும். ஓகே, லாப்ஸ்டர். ஓகே, அது வந்து ஏதோ சம்வாட் ரிலேட்டட் டு லேபா இருக்கும் அப்படிங்கிற ஒரு Yes, sir. நோஷனுக்கு வந்திருக்கு. எஸ் சார். ஃபைன் ஃபைன், குட் குட் மேம், ஃபைன், குட் குட் அப்சர்வேஷன். அதே தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3 கரெக்ட். அதே தான். ஃபைன். ஸோ இதோட செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி செட் ஆஃப் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ், இன்னும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 45 கொஸ்டின்ஸ் கிட்டக்க சால்வ் பண்ணியிருப்போம். இந்த பிடிஎஃப் நான் அனுப்பிச்சுடுறேன். இதுல ஐ திங்க் லைக் 130 ஸ்லைட்ஸ் என்னமோ இருக்கும். இதுல ஃபுல்லா கொஸ்டின்ஸா தான் இருக்கும். கைண்ட்லி கோ த்ரூ இட். இப்ப நம்ம எப்படி சால்வ் பண்ணமோ அதே ஸ்டைல்ல சால்வ் பண்ணுங்க. கொஸ்டினை பார்த்தது கடுப்பாய் உடனே ஆன்சர் பாத்துறாதீங்க. எப்படி அதை சால்வ் பண்ணலாம், எப்படி எலிமினேட் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு எப்படி எலிமினேட் பண்ணலாங்கிற அந்த அப்ரோச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இட் வில் பி யூஸ்ஃபுல். நம்ம நாளைக்கு செஷன்ல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் ரீசெண்டா அந்த மற்ற அகாடமிஸ் அது இது யூடியூப் வீடியோஸ் அதை எல்லாத்தையும் கன்காம்லேட் பண்ணி ஒரு பிடிஎஃபா நாளைக்கு போட்டு நான் கொண்டு வரேன். ஸோ தட் உங்களுக்கு எதுவுமே மிஸ் அவுட் ஆகாது. யூடியூப் வீடியோஸ்ல சொல்றது இதா வர்றது, ஏன்னா நான் வந்து ஜட்ஜ் பண்ணி நினைப்பேன் இந்த கொஸ்டின் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வைப்பேன். மேபி என்னோட ஜட்மெண்ட் தப்பா போகலாம், இன்னொருத்தவங்க ஜட்மெண்ட் கரெக்டா போகலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நாளைக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்டக்க நம்ம பார்ப்போம். இந்த பிபிடி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். கைண்ட்லி இதுல இருக்க கொஸ்டின்ஸ் நான் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போறல, நீங்களே பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்ல 100யுமே நம்ம வந்து கவர் பண்ண பார்ப்போம் ஃபார் அஸ் பாசிபிள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படிங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டைம்ல உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுங்க. ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு Thank you, பார்ப்போம். sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you all. Thank you.